ஏன்னா, இந்த டாபிக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிஸ்டரே நீங்க ஏதாவது யோசிச்சு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் கடைசி டைம்ல இருக்கிறோம். இறுதி நேரத்திற்கான ஒரு விஷயம் தான் வந்து லாஸ்ட் டைம்ல நம்ம ஆல்ரெடி இருக்கோம். இந்த லாஸ்ட் டைம்ல நம்ம எப்படி நம்முடைய முயற்சி நம்ம எப்படி பண்ணலாம்? என்னென்னலாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணா, இந்த போகக்கூடிய கட்டத்துல நம்ம எல்லாருமே பாப்தாதா சொல்லுவாரு, அ நம்மளுடைய அப்பா, தந்தைன்னு நீங்க சொல்லுவீங்க. எனக்கு பாபான்னு வருது. ஸோ பாபா நமக்கு வந்து எப்பயுமே சொல்லுவாங்க, "கடைசி டைம்ல இருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே நம்ம ஞானத்துக்கு வந்த புதுசுல நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இது கடைசி டைமு, சீக்கிரமா வந்து சென்டருக்கு வாங்க, இல்ல சரண்டர் ஆங்க. அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம கேட்டிருப்போம். ஆனா கடைசி டைம் சொல்லிட்டே பாபா வந்துட்டு இருந்தாரு. இப்போ உண்மையாலுமே நம்ம கடைசி டைம்க்கு வந்துட்டோம். இப்போ கடைசி டைம்ல வந்துட்டோம் அப்படின்னு நம்ம மட்டும் சொல்றது இல்ல. வெளிய இருக்கக்கூடிய ஆளுங்க கூட இப்ப வந்து சொல்றாங்க. நான்-பிகேஸ் கூட சொல்றாங்க. கடைசி டைம் ஆயிருச்சு. சில பேர் நம்ம வெளியில எங்கேயாவது நம்ம கிளாஸஸ் எடுக்க போறோம் அப்படின்னா, எப்ப சிஸ்டர் உலகழியும்? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு கடைசி டைம்ல நம்ம போயிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஸோ இந்த டைம்ல நம்முடைய முயற்சி நம்ம என்னென்ன விஷயங்கள் மேல நம்ம கவனம் குடுக்கலாம்? நம்ம எல்லாருமே ஞான யோகா எல்லாத்துலயுமே நம்ம கவனம் குடுத்துட்டு தான் இருக்கிறோம், இல்லன்னு சொல்லல. ஆனா இன்னியும் சில ஸ்பெஷலா நம்ம என்னென்ன விஷயங்கள நம்ம கவனம் குடுக்கலாம்? அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த கிளாஸ்ல. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி எங்கேயாவது நம்ம நம்ம கிளம்ப போறோம். இப்ப எப்படி நான் வந்து எனக்கு 3:00 கிளாஸ்னா, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கிளாஸ்க்கு ரெடி ஆயிடுறோம். நம்ம சீக்கிரமா போறோம். இல்ல இது எனக்கு கொஞ்ச நேரம் ஹெட்செட் கனெக்ட் ஆகாமயே இருந்தது. அதுக்கப்புறம் கனெக்ட் ஆச்சு. எப்படி எங்கேயாவது நம்ம கிளம்புறோம்னா, மென்டலி, பிசிக்கலி நம்ம ரெடி ஆயிட்டே இருப்போம். அப்போ அப்பதான் நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போய் சேர முடியும். இன்னொன்னு எந்த இடத்துக்கு போறோமோ, அதுக்கு தகுந்த மாரி நம்ம ரெடி ஆகும். இப்போ அதே மாரி இப்ப நான் பரந்தாமத்துக்கு போனோம் அப்படின்னா, இப்ப நான் வந்து இது ஏற்கனவே கூட அந்த ஒரு டைம் இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. நம்ம பரந்தாமத்துக்கு ரெடி ஆயிட்டு நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ வந்து எப்படி நான் ரெடி ஆயிட்டு போறது? இந்த உடல்லலாம் நம்ம இப்ப நான் கிளாஸ் எடுக்க வரேன்னா, நான் ரெடி ஆயிட்டு வரேன், இல்ல தல சீவிட்டு வரேன், இல்ல வேற ட்ரெஸ் நான் வந்து கிளாஸ்க்காக நான் வேற ட்ரெஸ் மாத்திக்கிறேன். இல்ல வாணி கிளாஸ் நான் வந்து கலர்ல இருந்தேன், நான் ஒயிட்டுக்கு மாறிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பரந்தாமத்துக்கு ரெடி ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கலா நம்ம ரெடி ஆகுறதே கிடையாது. இந்த ஸ்தூலமா நம்ம வந்து ட்ரெஸ் மாத்திக்கிறதோ, இல்ல வேற ஏதாவது லக்கேஜ் எடுத்துட்டு போறதோ அப்படி கிடையாது. அப்ப நம்ம லாஸ்ட் முயற்சி அப்படின்னா, இந்த உடலை விடுவதற்கு தான் நம்ம முயற்சியே பண்ணணும். இந்த உடலை எப்படி விடணும் அப்படின்னா, பாபா நினைவுல இருந்து. எல்லாருமே வந்து இந்த உடலை விட்டுட்டு தான் போறாங்க. இப்ப ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃப்ரைடே நம்ம இந்த வெட்னஸ்டே இந்த 3 டேஸ்லயே பார்த்தீங்கன்னா 2 இன்சிடென்ட் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு என்னன்னா, டியூஸ்டே வந்து நாங்க ஒரு எஸ்ஐ ட்ரெய்னிங் ஒண்ணு போயிட்டுருக்கு. போலீஸ்க்காக ஒரு 45 மெம்பர்ஸ்க்காக ஒரு ட்ரெய்னிங். 48 45 மெம்பர்ஸ்க்காக. அவங்களது ஒரு 9 வீக்ஸ்க்கான ஒரு ப்ரோகிராமு. ஸோ வீக்லி 3 டேஸ் நம்ம பிரம்மா குமாரிஸ்க்கு டைம் தந்திருக்காங்க. டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே. மார்னிங் வந்து 6:30லேருந்து 8:00 அவங்களே வந்து வண்டியெல்லாம் அனுப்பிச்சுருவாங்க. அப்ப டியூஸ்டே தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ மெடிடேஷன் கம் யோகா. கொஞ்சம் ஆசனாஸ், எக்ஸர்சைஸ் கொஞ்சம் கடைசியா நம்ம சொல்லி தரணும். மற்றபடி மெடிடேஷன். ஸோ 15 வீக்ஸ் 12 டூ 15 வீக்ஸ் நமக்கு வந்து 15 கிளாஸஸ் குடுத்துருக்காங்க. 12 டூ 15 கிளாஸஸ். அப்போ நம்ம நம்ம வந்து பிளான் போட்டுட்டோம். ஒரு ஒரு நாள், ஒரு ஒரு டே வந்து இந்த சப்ஜெக்ட் நம்ம வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நமக்கு தாட் வந்துச்சு, நம்ம பேசிக் கோர்ஸ் நம்மளது 7 நாள் பாடம். ஆனா 7 நாள் பாடம் நம்ம அப்படியே நம்ம குடுத்துற முடியாது. அப்போ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டே வந்து சோல் கான்ஷியஸ், சுப்ரீம் கான்ஷியஸ், இது ஆக்ட் ஆஃப் குட்னஸ், கர்ம பிலாசி வந்து ஆக்ட் ஆஃப் குட்னஸ்ன்னு வச்சுக்கலாம். மெடிடேஷன் வந்து 8 பவர்ஸ் அப்படின்ட்டு அந்த அஸ்த சக்தி நம்ம வந்து சொல்லலாம். டிராமா வந்து கால் ஆஃப் டைம். இப்ப வெறும் டிராமா அப்படின்னா உங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி எல்லாம் நம்ம பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நேத்து வந்து செகண்ட் டே இருந்துச்சு. நாளைக்கு வந்து தேர்ட் டே நம்ம நாளைக்கு சுப்ரீம் ஃபாதர் பத்தி, சுப்ரீம் எனர்ஜி பத்தி எடுக்க போறோம். இந்த டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் வந்து குடுத்துருந்தோம். ஃபர்ஸ்ட் டே அந்த ஒரே பேட்ச்காரங்க தான் இருப்பாங்க. ஒரே குரூப்ல உள்ளவங்க தான். ஸோ அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணலாம்? சரி, ஆர்ட் ஆஃப் ஹாப்பி லிவிங். மகிழ்ச்சி பத்தி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 1 1/2 ஹவர்ஸ் மகிழ்ச்சி பத்தி ஒரு கிளாஸ் இருந்தது. ஒரு 10 மினிட்ஸ் அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸர்சைஸ் மாதிரி நம்ம குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி கமெண்ட்ரி. அதாவது ஃபுல் டே நான் ஹேப்பியா இருக்க போறேன். நான் இன்னைக்கு ஃபுல் செஷன் அட்டெண்ட் பண்ணாலும் சரி, ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, எல்லாத்தையுமே நான் வந்து ஹேப்பியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ஒரு கமெண்ட்ரியும் குடுத்துட்டு இது பண்ணேன். வெட்னஸ்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, அந்த செஷன் அட்டெண்ட் பண்ணதுல ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சென்டருக்கு வரக்கூடிய ஒரு மாதாஜியுடைய ஹஸ்பண்ட் வந்து, அவரு வந்து நேத்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 50 ஏஜ் தான். ஸோ நேத்து இறந்த பிரதருக்கும் தான், முந்தா நேத்து இறந்த பிரதருக்கும் தான்.
இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த இப்ப நம்ம லாஸ்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம்ல வந்துட்டோம்னு சொல்லலாம். யாரு எப்போ இப்ப பார்த்திருக்கோம். இப்ப சரி, இப்ப இவரு ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாரு. சரி, ஏஜ் ஒரு ஒரு பொருட்டு இல்ல. அது சின்ன வயசா கூட இருக்கலாம், பெரிய வயசா கூட இருக்கலாம். ஆனா இப்ப போலீஸ் பர்சன்னா அவங்க நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க. நம்மள மாதிரி எல்லாம் இல்ல. நல்ல எக்ஸர்சைஸ். அப்ப அதனுடைய ட்ரைனிங் ஆபீசர் என்கிட்ட பேசும்போது சொன்னாரு, எப்படி பிரதர்னா, ஹார்ட் அட்டாக் சிஸ்டர். எல்லா ட்ரைனிங்ல நாங்க எல்லாமே பாக்குறோம். அவங்க பாடி எல்லாம் ஃபிட்னஸ் எல்லாம் நாங்க செக் பண்றோம். ஆனாலும் அவருக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்கன்னு தெரியல. அப்போ இன்னைக்கு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா, மரணம்ங்கிறது எப்ப யாருக்கு வேணாலும் வந்துருது. அப்போ நம்ம எல்லாருமே இப்ப இன்னைக்கு பார்த்தோம், இப்ப பார்த்தோம், நேத்து பார்த்தோம், காலையில பார்த்தோம், இப்ப மதியானம் இல்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். நம்ம பிராமண வாழ்க்கையிலயும் நிறைய பேர் உடலை விட்டுட்டு போயிட்டே இருக்காங்கன்னு சொன்னா, உலகத்திலயும் அப்படிதான் இருக்கு. அப்ப இந்த டைம்ல ஒண்ணு நான் வந்து இந்த சரீரத்தை விட்டுட்டு போகணும். கண்டிப்பா இந்த உடலை விட்டுட்டு தான் போகணும். என்னை சார்ந்தவர்கள்லாம் உடலை விட்டுட்டு தான் போவாங்க. அந்த விஷயங்கள நான் எப்படி ஃபேஸ் பண்றது? அதுக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்கலாம். நான் வந்து நம்ம கிளாஸ்க்காக நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது, நேத்து ஒரு ஜ இவங்க ஜெயந்தி பகனுடைய ஒரு கிளாஸ் நம்ம ஒண்ணு கேட்டிருந்தோம் யூடியூப்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுல வந்து தீதி வந்து சொல்லியிருந்தாங்க. ஜானகி பத்தி சொல்லியிருந்தாங்க. அதுல என்ன தீதி சொல்லியிருந்தாங்கன்னா, ஜெயந்தி பகன் வந்து, நம்ம இந்த டைம்க்கு என்ன தேவை அப்படின்னா, நம்ம சுப பாவனைன்னு சொல்றாரு பாபா. நல்ல எண்ணங்கள், சிரேஷ்டமான எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள். ஒருத்தருக்கு மேல நேத்து ஈவினிங் வந்து தேர்ஸ்டே இல்லையா? நேத்து தேர்ஸ்டே தேர்ஸ்டே ஈவினிங் கிளாஸ்ல வந்து நம்ம எல்லாருக்கும் ஹோம்ஒர்க் கொடுத்தோம். இந்த 1 வீக் நம்ம இதை பண்ணலாம். என்னன்னா, எல்லார் மேலயும் நான் சுபமான எண்ணங்கள் வைக்கணும். இப்ப நான் சுபமான எண்ணங்கள் வைக்கணும்? இப்ப நீங்க இருக்கீங்க. இப்ப ஒரு சிஸ்டர் மட்டும், எனக்கு ஒருத்தர் மட்டும், அவங்க வந்து கமலாம்பிகையே ஏதோ ஒரு பேர்ல இருக்காங்க. அவங்க மட்டும் வீடியோல இருக்காங்க. மிச்சவங்கலாம் எனக்கு யாருமே தெரியல. எல்லாம் பேர் மட்டும் இருக்கு, கொஞ்சம் பேரு. இப்போ வந்து இப்ப சிஸ்டர் மேல இப்ப நான் அவங்கள இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறேனான்னு தெரியல. நான் நேர்ல எல்லாம் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் எல்லாம் பார்த்திருப்பான்னு தெரியல. இப்ப நான் வந்து சிஸ்டர் ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணம் வரணும். இல்ல என்ன பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் வரணும்னா, எப்போ உண்மையாலுமே எனக்கு வரும் அப்படின்னா, எப்போ நான் அவங்களுடைய குறைய பார்க்காம, அவங்களுடைய ஆத்மா பார்க்கிறேன், அவங்களுடைய குணங்களை பார்க்கிறேன். அப்ப எனக்கு அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணம் வரும். இப்ப தீதி சொல்றாங்க, ஜெயந்தி பேன் ஒருத்தர பார்க்கும்போது ஒரு குட் ஃபீலிங் வரணும். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி சார்லி பாய் ஒரு கிளாஸ் எடுத்தாரு. அப்ப சொன்னாங்க, ஏர்போர்ட்ல தான் நாங்க மீட் பண்ணோம். அப்ப அவர் சொன்னாரு, ஒருத்தர் என்ன பிரதர் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆஸ்திரேலியால இருக்காருல்ல சார்லி பாய். அப்ப அவர் சொன்னாரு, ஒருத்தர பார்க்கும்போது ஒரு குட் ஃபீலிங் வரணும். என்ன பார்த்தாலும் சரி, இல்ல மத்தவங்க என்ன பார்த்தாலும் சரி. அப்போ தீதியும் அதே தான் நேத்து சொன்னாங்க. அத பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, இன்னைக்கு கிளாஸ்க்கு ஏதாச்சு அதுல இருந்து ஏதாவது நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அந்த கிளாஸ் கேட்டுட்டு இருந்தேன். அப்ப எப்போ நமக்கு ஒரு குட் ஃபீலிங் வரும் ஒருத்தர பார்க்கும் பொழுது அப்படின்னா, அவங்களுடைய நிறைகள பார்த்தா மட்டும்தான். அவங்களுடைய மீன்ஸ் அவங்களுடைய ஒரிஜினல் யாரு? அவங்க ஆத்மா. அவங்க ஒரிஜினல் அவங்க ஆத்மா தான். அவங்க யாரு? எனக்கு என் சகோதர ஆத்மா. அப்ப அந்த ஒரு உணர்வோட நான் பார்க்கிறேன்னா, ஒருத்தர் மேல எனக்கு ஒரு நெகட்டிவான எண்ணமே வராது. சரி, ஓகே. இப்ப நான் வந்து உங்கள பார்க்கும்போது, நான் நல்ல ஒரு எண்ணத்தோட நான் பார்க்கிறேன். உங்களுடைய குறைகள நான் பார்க்கவே இல்ல. ஓகே. அப்ப எனக்கு உங்கள பார்க்கும்போது ஒரு குட் ஃபீலிங் வரும். சரி. இப்ப உங்களுக்கு என்ன பார்க்கும்போது ஒரு குட் ஃபீலிங் வரணும். ஒரு நல்ல ஒரு தாட் வரணும். நல்ல எண்ணம் வரணும். வேற நெகட்டிவே வரக்கூடாது. அப்படின்னா, அதுக்கு நான் என்ன முயற்சி பண்ணணும் அப்படின்னா, நான் அந்த அளவுக்கு ஆகணும். என்கிட்ட குறையே இருக்கக்கூடாது. நான் அந்த அளவுக்கு குறையற்றவர்களா நான் ஆயிரணும். குறையற்றவர்களா நான் ஆயிட்டேன் அப்படின்னா, அப்ப மத்தவங்களுக்கு என்ன பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு உணர்வு ஏற்படும். நான் நினைக்கிறேன், இந்த நம்ம கடைசி டைம்க்கு முயற்சி இது ஒண்ணு பண்ணாவே போதும். ஆனா இது பண்றதுக்கு நம்ம நெறைய பிராக்டிஸ் வந்து நம்ம நெறைய பண்ணிட்டே தான் இருக்கணும். அப்போ நல்ல எண்ணங்கள் எனக்கு மத்தவங்களுக்கு வர்றது ஓகே. மத்தவங்களுக்கு என்ன பார்க்கும்போது நல்ல எண்ணங்கள் வரணும்னா, நான் குறையற்றவர்களா ஆகணும். அ ஒண்ணு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாருடைய குறைகளையும் நான் பார்க்கக்கூடாது. அப்ப பார்க்கக்கூடாதுன்னா, நான் யார தான் பார்க்கணும்? நான் ஆத்மா மட்டும் தான் பார்க்கணும். சோ அப்பதான் நம்ம குறையற்றவர்களா, நம்ம வந்து நல்ல சிந்தனை உடையவர்களா ஆக முடியும். இப்ப 2வது வந்து அந்த கிளாஸ்ல ஒரு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, அ ஒரு பிரதர் வந்து இது ரியலா நடந்த இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட்டோட நம்ம இந்த கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அ ஒரு பிரதர் வந்து சொன்னாங்களாம், தாதி கிட்ட வந்து சொன்னாங்களாம், ஜானகி தாதி கிட்ட. தாதி, என்னுடைய வாழ்க்கையில வந்து எல்லாரையுமே நான் வந்து மறந்துட்டேன். எல்லாரையுமே நான் மன்னிச்சுட்டேன். என்னுடைய வாழ்க்கையில வந்து ஆ ஒரு 3 பேர் இருக்காங்க. நேத்து தான் அந்த கிளாஸ் எடுத்திருக்காங்க தீதி மவுண்ட் அப்ல. ஆ அதுல வந்து ஹிந்தில உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அந்த கிளாஸு. சொன்னாங்க, 3 பேர் இருக்காங்க தாதி. இந்த 3 பேர் மேல வந்து எனக்கு சுப பாவனையே வரமாட்டேங்குது.
ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தாதி கேட்டாங்களாம். அப்ப தாதி கிட்ட இவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து எனக்கு அவ்வளோ எனக்கு துக்கம் கொடுத்துருக்காங்க, எனக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ எனக்கு வந்து மனசை பாரமாக்கியிருக்காங்க, மனசை போட்டு உடைச்சிருக்காங்க. அதனால இந்த 3 பேரை மேல மட்டும் எனக்கு சுபபாவனை நல்ல எண்ணங்கள் எனக்கு வர மாட்டேங்குது, என்னால அவங்கள மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஏன்னா தாதியுடைய கிளாஸ்ல என்ன சொன்னாங்களா, ஏன்னா நம்ம கடை இப்ப நம்ம எப்படி எங்கேயாச்சும் வெளியில போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம அஷ்ட சக்திகள் வந்து பாத்தீங்கன்னா பவர் டு பேக்கப் இருக்கும். அந்த பவர் டு பேக்கப்ல நீங்க பார்த்திருப்பீங்க. லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். நம்ம வெளியில எங்கேயாவது லக்கேஜ் எடுத்துட்டு போறோம், எங்கேயாவது வெளியில டிராவல் பண்றோம்னா முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய லக்கேஜ் வந்து குறைச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நல்லதா எடுத்துப்போம். அப்போ இங்க நான் இந்த உடலை விட்டு நான் போகணும், இல்ல இந்த கடைசி டைம்ல நான் என்ன முயற்சி பண்ணணும்னா, என்கிட்ட எந்த லக்கேஜுமே இருக்கக்கூடாது. உலகத்துல லக்கேஜ் இம்பார்ட்டன்ட் எடுத்துட்டு போவாங்க. இங்க லக்கேஜே எடுத்துட்டு போகாம போகணும். அப்ப லக்கேஜ் அப்படின்னா பிசிக்கல் லக்கேஜ் நம்ம சொல்லல. சோ மென்டலி மனசுல கூட யார பத்தியும், எதை பற்றியும், மனிதர்களை பத்தியோ, விஷயங்களை பத்தியோ நெகட்டிவ் நான் வந்து எடுத்துக்கிட்டு நான் போகவே கூடாது. இப்ப எப்படி வெளியில எங்கேயாச்சும் நம்ம பிசிக்கலா நம்ம எங்கேயாச்சும் கிளம்பி போறோம்னா தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸ் நம்ம எடுத்துட்டு போகாத மாதிரி என்னுடைய மைண்ட்ல கூட யாரை பத்தி நெகட்டிவ் எல்லாம் நான் எடுத்துட்டே போக கூடாது. ஏன்னா நான் எங்க நான் போறேன்னா நெக்ஸ்ட் நான் பிறவி வந்து நான் நெக்ஸ்ட் கலியுகத்துல நான் பிறக்க போறேன். சோ நெக்ஸ்ட் என்னுடைய பிறவி எங்க நான் எடுக்க போறேன், சத்தியுகத்துல நான் ஜென்மம் எடுக்க போறேன். அப்ப சத்தியுகத்துக்கு நான் போறேன்னா என்னுடைய சத்தியுகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் பிறந்தான் போகணும். சோ என்னுடைய அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணணும். சாரி, என்னுடைய அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணணும். அப்ப இருக்கக்கூடிய என்ன அக்கௌண்ட் நெகட்டிவ் அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும். இப்ப பாபா இன்னைக்கு முறையே எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு நமக்கு அப்பா என்ன சொன்னாரு, நீங்க செக் பண்ணி பாருங்க, நான் எவ்வளவு நேரம் பாபா நினைவு செய்யறேன். அந்த நினைவு செய்யக்கூடிய நேரத்துல எவ்வளவு நேரம் நான் பாபா நினைச்சேன், இல்ல என்னுடைய புத்தி எங்கேயாவது அலைப்பாஞ்சுதான் பார்க்க சொன்னார். இன்னைக்கு முரளியில பாபா சொல்றாரு, நம்முடைய அப்பா சொல்றாரு. அப்போ நம்ம பாபா நினைவு ஏன் கட் ஆகுது அப்படின்னா, என்னுடைய மனசுல அந்த அளவுக்கு ஒண்ணு பாபா மேல எனக்கு அந்த அளவுக்கு அன்பு இல்லை, இல்லைன்னா என்னுடைய மைண்ட்ல அந்த அளவுக்கு தூய்மை இல்லை. அதனால என்னுடைய மனசு இப்ப தூய்மை இல்லை அப்படின்னாவே, தூய்மைனா வெறும் தூய்மை மட்டும் இல்லை, ஏதாவது விஷயங்கள் மேல மனிதர்கள் மேல எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு அப்படின்னா எனக்கு அவங்க மேல ஞாபகம் போகும். இல்ல யாரையாவது நான் வெறுக்கிறேன் அப்படின்னாலும் அவங்க மேல என்னுடைய ஞாபகம் போகும். 2 விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். யாரையாவது நமக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னாலும் அவங்களையும் நம்ம நினைப்போம், மறக்க மாட்டோம். யாரையாவது நம்ம வெறுக்கிறோம்னாலும் அவங்களையும் நம்ம நினைப்போம், மறக்க மாட்டோம். அப்போ தாதி சொல்றாங்க, உங்க மைண்ட்ல வந்து எந்த விதமான யார பத்தி நெகட்டிவ் இருக்கக்கூடாது, நீங்க மன்னிச்சிடணும். அப்போ அவர் வந்து 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்க்கு ஒருக்காதான் அவங்க தாதி மீட் பண்ணுவாங்களாம். அப்போ வரும்போது திரும்ப மீட் பண்ணும்போது சொன்னாங்களா தாதி, இந்த 3 பேர்ல 2 பேரை நான் மன்னிச்சிட்டேன். சரி, ஓகே, அவங்க வந்து எனக்கு பிரச்சனை பண்ணாங்க, கஷ்டம் கொடுத்தாங்க, எனக்கு துக்கம் கொடுத்தாங்க, பரவாயில்ல, நான் மன்னிச்சிட்டேன். ஆனா ஒருத்தர் வந்து ரொம்ப துக்கம் கொடுத்துருக்காங்க, நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போ இப்ப இல்ல நீங்க 2 பேரை மன்னிச்சிட்டீங்க, நல்ல விஷயம் தான். ஆனா அவங்களையும் மன்னிச்சிடணும். நம்மளையும் நம்ம செல்ஃப் செக்கிங் பண்ணப்போ நம்ம கொஞ்ச நாள் கழிச்சுட்டு திரும்ப அந்த பிரதர் வராங்க. வந்துட்டு இப்ப கேட்டாங்க, இப்ப 3 பேரையுமே மன்னிச்சிட்டீங்களான்னு சொல்லி தாதி கேட்கறாங்க. 3 பேரையுமே மன்னிச்சிட்டேன்னு சொன்னாங்க. இப்போ உன்னுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தாதி கேட்கறாங்க. என்னுடைய மனசு ரொம்ப லைட்டா இருக்கு. அப்போ உலகத்தை எப்படி நம்ம வந்து நம்முடைய மனசுல நம்ம அந்த கிளாஸ் கேட்கும் போதே நம்ம சுய பரிசோதனை பண்ணிட்டே நம்ம கேட்கலாம். என்னுடைய மனசுல யாரை பத்தியும் எதை பத்தியும் இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க எனக்கு இப்படி கஷ்டம் கொடுத்துட்டாங்க, இவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, எனக்கு துக்கம் கொடுத்துட்டாங்க, என்னுடைய வாழ்க்கையை கீழே தள்ளி விட்டாங்க, இல்ல இது மாதிரி யார் பத்தியாவது ஏதாவது எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அதை கூட நம்மளுடைய மைண்ட்ல இருந்து நம்ம டெலீட் பண்ணிடுறோம். ஏன்னா நம்முடைய மனசுல அப்பதான் பாபாவுடைய ஞானமாகட்டும், இல்ல பாபாவாகட்டும், அப்பதான் நம்மளுடைய மனசுல இருப்பாங்க. ஏன்னா இப்ப கடைசி டைம் போது இப்ப ரீசெண்டா ஜெயந்தி பையன் கரூர் சென்டருக்கு வந்திருந்தாங்க. அவங்களுடைய பெரிய ஒரு சென்டர், ரிட்ரீட் சென்டர் நம்முடையது ஒண்ணு கட்டியிருக்காங்க புதுசா. அதனுடைய இனாகிரேஷனுக்காக தீதி வந்திருந்தாங்க. நம்மளும் அங்க ப்ரோக்ராம்காக போயிருந்தோம். இப்ப தீதி சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்ப நம்முடைய மனசை அவ்வளோ நம்ம லைட்டா வச்சுக்கணும், நம்ம மூலமா வந்து இப்ப நம்ம மூலமா உலகத்துக்கு நன்மை ஏற்படணும்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய மனசை வந்து நம்ம லேசா வச்சுக்கணும். அப்ப என்னுடைய மனசை நான் லேசா வச்சுக்கிறேன்னா பாரம் இல்லாம வச்சுக்கணும். அப்ப எதை பற்றியும் யாரை பற்றியும் நமக்குள்ள நெகட்டிவ் இல்லாம இருந்தாதான் நம்மளுடைய பாபா வந்து அவங்களுக்கு டைட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, என்ன சொல்றது, ஏஞ்சல்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க பாபா இல்லையா, ஃபிளையிங் ஏஞ்சல் டைட்டில் கொடுத்துருக்காரு. அப்பதான் நம்ம பறக்க முடியும். பறக்கானா அப்பதான் என்னுடைய புத்தி பாபா கிட்ட, சுக்ஷவதனத்துக்கிட்ட, பரந்தாமத்துக்கு போக முடியும். அப்ப நம்முடைய மனசை நம்ம லேசா வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு முடியுதோ அதுக்கான பயிற்சி நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஒரு 5-6 பாயிண்ட் நம்ம பார்க்கலாம்.
நம்ம வந்து கடைசி டைம்க்கு என்னென்னலாம் முயற்சி பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம். என்னை பார்க்கும் பொழுது மற்றவங்களுக்கு நல்ல ஒரு உணர்வு ஏற்படணும். மற்றவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வு ஏற்படணும். அப்ப மற்றவங்கள பார்க்கும்போது எனக்கு நல்ல உணர்வு ஏற்படணும்னா எல்லாருடைய குணங்களையும் நான் பார்க்கணும். 2வது என்ன பார்க்கும்போது மற்றவங்களுக்கு ஒரு குட் ஃபீலிங் வரணும்னா நான் குறையற்றவர்கள் ஆயிரும். ஸோ இது நம்முடைய முதல் முயற்சியாச்சுக்கும். ஸோ 2வது முயற்சி என்னன்னா, நம்மளுடைய கடைசி டைம்க்கான முயற்சி என்னன்னா, 2வது முயற்சி நம்ம வந்து எந்த ஒரு விஷயங்கள், யாரை பத்தியும் எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்கள், யாராவது நம்ம கஷ்டம் கொடுத்திருந்தா அதை கூட நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டாம். அவங்களையும் நம்ம மன்னிச்சிடணும். சரிங்களா? ஸோ இது வந்து 2வது முயற்சின்னு சொல்லலாம். ஸோ கடைசி டைம்னா, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கிறேன். கடைசி டைம்னா நமக்கு கடைசி டைமா? உலகத்துக்கா? உலகத்துக்கு கடைசி டைமா? இல்ல நமக்கு கடைசி டைமா? யாராவது மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். நமக்கு கடைசி டைம்ல இருக்கிறோமா? உலகத்துக்கா? நமக்கு. 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 அப்ப உலகம் இன்னும் ரொம்ப வருஷம் இருக்குங்கிறீங்க. ஆமா. நமக்கு அப்படியா? கடைசி டைம் வரை. உலகத்துக்கும் நமக்கு கடைசி கடைசி டைம். டைம். உலகத்துக்கும் நமக்கு. கடைசி டைம். வெரி குட். உலகத்துக்கும். ரெண்டுமே இப்ப நம்ம கடைசி டைம்ல தான் இருக்கோம். சோ நம்மளும் கடைசி டைம்ல தான் இருக்கிறோம். இந்த உலகமும் எப்படிதான் இருக்கு? கடைசி டைம்ல தான் இருக்கு. அப்ப இந்த உலகமும் கடைசி டைம்ல தான் இருக்கு. 2மே ஆல்மோஸ்ட். ஆனா இந்த உலகம் கூட இப்ப சங்கமுகம் வந்து பாபா 100 வருஷம் சொல்றாரு. இப்போ நெக்ஸ்ட் பிப்ரவரி வந்துச்சு அப்படின்னா, சிவராத்திரி வந்துச்சுன்னா 89வது வருஷம். ஸோ 11 வருஷம் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து. சரி, இப்போ நம்ம கிட்ட ஒரு 1.5 மாசம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு 15th, இன்னைக்கு ஒரு 15 days. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1 month இருக்கு. இது சரி, ஜனவரி மாசமும் சேர்த்திக்கலாம். ஸோ 2.5 months இருக்கு இல்ல. பிப்ரவரி பாதி 25ஆம் தேதி தான் சிவராத்திரின்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ நம்ம கையில ஒரு 3 months இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ 3 months ஒரு 10 days நமக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கு. சரியா? ஸோ இப்போ வந்து இந்த வருஷம் முடியறதுக்கு இனியும் 11 years ஒரு 3.5 months நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். சங்கமேகம் முடியிருக்கு. ஆனா சங்கமேகம் முடியறதுக்கு இந்த 11 yearsல முடியுதோ, அதுக்கு முன்னாடி முடியுதோ. ஆனா உலகத்துக்கும் நமக்கும் 2 பேருக்குமே சேம் டைம், லாஸ்ட் டைம்ல தான் நம்ம இருக்கிறோம். அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா நம்முடைய டைம் தான் கடைசி டைம்ல இருக்கும் சொல்லு இல்லையா? உலகம் கூட இன்னும் 11 வருஷம் இருக்கு. 11 வருஷத்துக்கு முன்னாடி கூட அழிஞ்சிடலாம். ஆனா நம்ம இப்ப இருப்போமா, நாளைக்கு இருப்போமா நமக்கு தெரியாது. சோ நமக்கு தான் கடைசி டைம். 2 பேருக்குமே கடைசி டைம் தான். ஆனா உலகத்துக்கு முன்னாடி நம்முடைய டைம் தான் கடைசி டைம் இருக்கு. சோ இப்ப நம்முடைய இப்ப எப்போ வந்து மாயாவோ ஒரு விஷயமோ நம்மளை வெற்றி அடையும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உலகத்துல கூட சொல்லுவாங்க, ஒருத்தர் வெற்றி அடையணும்னா மென்டலி அவங்கள வந்து வீக் ஆக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய மனசை நம்ம வீக் ஆக்கிட்டோம்னு வச்சுங்களேன். அப்ப மென்டலி அவங்க வீக் ஆயிட்டாங்கன்னாவே, ஏன்னா மைண்டுக்கும் பாடிக்கும் கனெக்ஷன் இருக்கு. சோ பிசிக்கலா அவங்க எந்த ஒரு காரியம் ஏதாவது மனசுல அவங்க வீக் ஆயிட்டாங்கவே அவங்களுடைய பிளானிங் கரெக்டா இருக்காது. அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்காது. சோ கண்டிப்பா ஃபெயில் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ அதே மாதிரிதான் இந்த மாயா கூட என்ன பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா, நம்முடைய மனசை பலகீனமாக்குறதுக்கான விஷயங்கள் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லு. ஆனா இந்த மாயா கூட எப்ப நம்முடைய மனசை பலகீனமாக்குது அப்படின்னா, நேத்து பாபா முரளியில வந்து சொல்லியிருந்தாரு. பாபா நேத்து முரளியில நீங்களும் கேட்டிருப்பீங்க. நேத்து ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகன். 2-3 நாளாவே வரதானமும் ஸ்லோகனும் ஃபர்ஸ்ட் கிளாஸா சொல்லிட்டு இருக்கிறாரு. எல்லா நாளுமே நல்லா இருக்கும். பாபா வந்து நேத்து சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, எப்போ ஸ்ரீமத்துங்கிற கோட்டை நீங்க தாண்டுறீங்களோ அப்பதான் மாயா வருது. அப்ப பாபா 2 விஷயங்கள் நேத்து ரொம்ப அழகா சொன்னார். ஒண்ணு, நினைவு என்ற குடைநிழல்ல நீங்க இருங்க. நினைவுங்கிற குடைநிழல்ல இருங்க. அப்ப நினைவுங்கிற குடைநிழல்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னாவே மாயக்கிட்ட இருந்து பாதுகாப்புன்னு சொல்றாரு. 2வது பாபா சொல்றாரு, ஸ்ரீமத் என்ற கோடு. இப்ப ஸ்ரீமத்துங்கிற கோட்டுக்குள்ளேயே நீங்க இருந்தீங்கன்னா சோ மாயா வரமாட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நான் உங்ககிட்டயே சொல்றேன் இன்னைக்கு. இன்னொரு வாட்டி நம்ம ரிப்பீட் பண்ணலாம். ராவணன் கோட்டை தாண்டி உள்ள போய் சீதாவை கடத்திட்டு போல. ராவணன் கோட்டை தாண்டி சீதாவை கடத்திட்டு போல. சீதா தான் கோட்டை தாண்டி வந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். சோ இப்ப ராவணன்ட்ட யாரு போறான்னா, நம்ம தான் போறோம். சோ ராவணன் வந்து ஸ்ரீமத்துங்கிற கோட்டை தாண்டி நமக்குள்ள வந்து, நம்ம ஸ்ரீமத்துங்கிற கோட்டுக்குள்ள இருக்கோம். நம்ம உள்ள வந்து நம்மளை தூக்கிட்டு போறது கிடையாது. அப்ப யாரு நம்மளை தூக்கிட்டு போறாங்க அப்படின்னா, ராவணன் தூக்கிட்டு போய் எப்ப தூக்கிட்டு போறாரு? ஸ்ரீமத்தை மீறும் போதுதான். அப்ப ஸ்ரீமத்தை மீறும் பொழுது 2வது பாபா நம்ம யாரோ மைக் ஆன்ல வச்சிருக்கீங்க பாருங்க. அப்ப ஸ்ரீமத்தை மீறும் பொழுது, இல்லைன்னா பாபாவை நம்ம மறக்கும் பொழுது மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ராவணன் கிட்டயே நம்ம போறோம். அதனால நம்ம ஸ்ரீமத்தை மீறாத அளவுக்கு நம்ம ஒவ்வொரு காரியங்கள் நம்ம செய்யலாம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஈஸியா வந்து நம்மளுடைய முயற்சியில நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லலாம். இப்ப நம்ம 2 பாயிண்ட் பார்த்தோம். 3வது பாயிண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பிரம்ம பாபா பத்தி கொஞ்சம் பார்க்கணும். பிரம்ம பாபா கடைசி டைம்ல நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நம்ம யாரும் பிரம்ம பாபா காலத்துல
இல்ல. தமிழ்நாட்டுல கூட யாரும் பிரம்ம பாபா பார்த்தவங்க யாருமே இப்போ பிசிக்கலா இல்ல. ஒரே ஒரு பிரதர் இருந்தாங்க. தாதி வேஞ்சி இருந்தாங்க, ரோசி வேஞ்சி. சண்முகம்ட்டு ஒரு பிரதர் இருந்தாரு. சோ அவங்க கூட இப்ப 2 பேரும் பிசிக்கலா நம்மளோட இல்ல. அப்ப பிரம்ம பாபா பத்தி தாதிங்க, பேஞ்சிமார்கள், மூத்த சகோதரிகள்லாம் நம்ம சொன்னதை கேட்டிருக்கோம். இப்ப பாபா கடைசி டைம்ல எப்படி இருந்தாரா, கர்மாதீத் நிலையை அடைஞ்சிருந்தாரா. கர்மாதீத் நிலைனா அவரு ஒரு செயல் செய்யறாருன்னா அந்த செயல்ல இருந்து விடுபட்ட ஒரு நிலையை அவர் வந்து அனுபவம் செஞ்சிருக்காங்க. அது வந்து எல்லாருமே தாதிங்க சொன்னதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். கடைசி டைம்ல இந்த பாபா கிட்ட வந்து சொல்லுவாங்களாம். பாபா சேவைக்கு இங்க போனேன், அங்க போனேன், அப்படியாச்சு, இப்படியாச்சு அப்படின்னு சொன்னா சில டைம் தாதிங்களுக்கே டவுட் வந்துருமா, பாபா நம்ம சொல்றது கேட்கறாரா இல்லையா அப்படின்னு. அப்புறம் பாபா நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்களா? என்ன சொன்னமோ அவ என்ன சொன்னாங்களோ அதை எசன்ஸா சொல்லுவாராம். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன கதை, இங்க போனேன், அங்க போனா, அதாச்சு, இதாச்சு இந்த கதையெல்லாம் விட்டுட்டு, என்ன இவங்க சொல்ல வந்தாங்க, அது எசன்ஸா பாபா சொல்லுவாராம். அப்போ கர்மாதீத் நிலையை நம்ம அடையணும் அப்படின்னா, கர்மாதீத் நிலை அடையணும் அல்லது பிரம்ம பாபா மாதிரி நம்முடைய லாஸ்ட் ஸ்டேஜ் அடையணும்னா, நம்ம வந்து சார சுரூபமா ஆயிரணும்னு சொல்லணும். நம்ம எசன்ஸ்ஃபுல்லா ஆயிரணும். இப்ப ஏன்னா இப்ப டைமே கிடையாது இப்போ. இப்ப பாபா சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன், நேரமே பாபா கடைசி ஆகும்போது உங்களுக்கு அவ்வளோ இப்ப மத்த சென்டர் பத்தி எனக்கு தெரியல. இப்ப நம்ம சென்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, காலையில 7:00 7:15 நம்ம முரளி ஆரம்பிச்சு இது பண்றோம்னா, ஒரு 5 மினிட்ஸ் நடுவுல டிஃபன் சாப்பிடறதுக்கு டைம் கிடைக்குதுன்னு சொல்லலாம். அதுவும் டைம் எடுத்து நம்ம சாப்பிடணும். சாப்பிடணுங்கிறத விட வேக வேகமா முழுங்கிட்டு வந்துடணும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கிளாஸு, கோர்ஸ்க்கு அப்படியே அவ்வளோ பேர் வந்துட்டே இருக்காங்க. நைட் ஆஃப்டர்நூன் 12:30 மணி, 12 மணி, 1 மணி வரைக்கும் கிளாஸ் வந்துட்டே இருக்காங்க. சேவா அதை தவிர வெளியில கிளாஸஸ்க்கு இங்க வாங்க. இப்ப இந்த போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே தான் கூப்பிடுறாங்க. ஒரு கிளாஸ் வந்து இப்ப போலீஸ்க்கு ஒரு 3 நாள் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே சிலம்பம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது வீக்லி 3 டேஸ் போயிட்டு இருக்கு. ஒரு ஐஜி மேடத்துக்கு இப்ப கோர்ஸ் கேட்டிருக்காங்க. இன்னொரு இடத்துல ஒரு 500 போலீஸ் இருக்காங்க. அவங்களுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சேவை வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அப்ப சேவா இதுக்கு இன்னும் அதிகமாகும். ஏன்னா உலகத்துல உள்ள அத்தனை மக்களுக்கும் ஆத்மா பரமாத்மானுடைய ஞானமாச்சு போய் சொல்லணுமே. அப்ப இதுக்கு நடுவுல நம்ம என்ன முயற்சி பண்ணணும்னா, பாபா மாதிரி ஆனாதான் முடியும். எனக்கு அப்படி பர்சனலா ஃபீல் ஆகுதுங்க. அதான் உங்களுக்கும் நான் சொல்றேன். எப்படி பாபா அவர் கடைசி டைம்ல இருந்தார். அப்ப நம்மளும் கடைசி டைம்ல தான் இப்ப வந்துட்டோம். அப்ப இப்ப நம்ம மத்த விஷயங்கள் எல்லாம் உலகிலான விஷயங்கள் எல்லாம் போனோம்னா, நம்ம ரொட்டீனை பாக்குறப்போ, இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் இது மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாஸோ, இல்ல எக்ஸ்ட்ரா ப்ரோக்ராமோ, வேற ஏதாச்சும் ஒரு சேவையோ, அதுல எல்லாம் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைமே இருக்காது. மத்த விஸ்தாரமா எல்லா விஷயங்களும் இது என்ன, அது என்ன, அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, மத்த விஷயங்களை நம்ம போயிட்டாவே நம்முடைய ரொட்டீனோ, இல்ல பாபா நமக்கு கொடுக்கக்கூடிய சேவையோ, இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதை நம்ம சரியாவே பார்க்க முடியாது. அப்ப பிரம்ம பாபா கடைசி டைம்ல இருந்தாரு. நம்ம இப்பத்துல இருந்தே இருந்தாதான் முடியும் போல. அப்ப நம்ம இப்ப சாரஸ்வரூபமா எந்த ஒரு விஷயத்துலயும் டீட்டெயிலா போறதுக்கு பதிலா அதனுடைய எசன்ஸ் என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ப அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன பயிற்சி பண்ணணும்னா, கேள்விகளே எனக்கு வரக்கூடாது. இது ஏன், அது ஏன், அவங்க ஏன் அப்படி பண்றாங்க, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, இந்த விஷயம் ஏன் இப்படி நடக்குது, இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, பிராமண ஆத்மாக்களை பத்தியோ, பாபா குழந்தைங்களை பத்தியோ, இல்ல பிற ஆத்மாக்களை பற்றியோ நமக்கு கேள்விகளே வரக்கூடாது. கேள்விகள் வந்துச்சுனாமே நம்ம சாரஸ்வரூபமா இருக்கவே முடியாது. விஸ்தாரங்கிறது என்னங்க, டீட்டெயிலா மத்த விஷயங்கள போறதானே. சோ அது அவங்கவுங்க பண்றாங்க. சோ அது அவங்கவுங்களுடைய கர்மா, அவ்வளவுதான். அப்ப அதனுடைய எசன்ஸ் என்ன, அதை மட்டும் நான் புரிஞ்சுக்கணும். அப்ப கேள்வியே எனக்கு வரக்கூடாது. அப்ப கேள்வியே வராம இருந்தாதான் நான் வந்து சாரஸ்வரூபமா இருக்க முடியும்னு சொல்லலாம். எசன்ஸ்ஃபுல்லா இருக்க முடியும். அப்ப எசன்ஸ்ஃபுல்லா இருக்கணும்னா, ஒண்ணு கேள்விகள் வரக்கூடாது. செகண்ட் எனக்கு வேஸ்டே வரக்கூடாது. சோ இத பத்தி கூட நம்ம பின்னாடி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுலயே நம்ம பார்க்கலாம். வேஸ்ட்டும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். இப்ப வேஸ்ட்ல இருந்து விடுபட்டு இருந்தாதான் வேஸ்ட்ல இருந்து நம்ம விடுபட்டு இருந்தாதான் எந்த ஒரு விஷயத்துக்கும் என்னால ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். ஒருவேளை எனக்கு கேள்வி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஏன், அது ஏன், அதுக்காக தான் பாபா வந்து சொல்றாரு, டிராமாவை நம்புங்க. பாபா லாஸ்ட் வீக் முறையில கூட சொன்னார் பாருங்க, 4 பாயிண்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை வைங்க. ஒண்ணு, தன் மீது நம்பிக்கை வைங்க, பாபாவின் மீது நம்பிக்கை வைங்க, டிராமாவின் மீது நம்பிக்கை வைங்க, 4வது பிராமண பரிவாரத்தின் மீது நம்பிக்கை வைங்கன்னு சொன்னாரு. அப்ப எப்போ இந்த டவுட் வருதோ நம்மள பத்தியோ, ஏன் இந்த மாதிரி விஷயம் நடக்குது, ஏன் இப்படி இப்ப இவங்க பண்றாங்க, சோ இப்ப டிராமா ஞானத்தை நான் நம்பல, சோ டிராமா ஏன் இவங்க இப்படி பண்றாங்கன்னா அவங்க பார்ட்டு, அவ்வளவுதான். சோ ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துச்சுன்னா அதுக்கு பாபா ஆன்சர் பண்ணிருக்கிறாரு, டிராமா, டிராமா நினைங்க. அப்ப முற்றுப்புள்ளி ஈஸியா வச்சாரு. அப்போ எப்ப நான் வந்து பிரம்மபாபா மாதிரி சாரஸ்வரூபமா ஆக முடியும் அப்படின்னா, நான் சாரஸ்வரூபமா ஆக முடியும்னா டிராமா ஞானத்தை நான் பக்கா பண்ணிக்கணும் எனக்குள்ள நல்லா. இப்ப டிராமா ஞானம், இப்ப டிராமா பத்தி சொல்லுங்க அப்படின்னா எனக்கு கூட ஆத்மா பரமாத்மா டிராமா இந்த 3 கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். சோ உங்களுக்கு கூட ஏதாவது இந்த 7 நாள் பாடத்துல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறது உங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டிராமால நிறைய கதை சொல்லலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம், கதையும் சொல்லலாம், பாயிண்ட்ஸும் சொல்லலாம். சோ டிராமா பத்தி நம்ம மத்தவங்களுக்கு சொல்றோம், இல்ல நமக்கு பிடிச்ச சப்ஜெக்டா கூட இருக்கலாம். பட் பிராக்டிக்கலா
இப்ப சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா டிராமானா மத்தவங்க யாராவது இறந்துட்டாங்க, ஓ அப்படியா, நாங்க உங்களுக்காக யோகா பண்றோம். நம்ம வீட்டுல யாராவது இறந்துட்டா அப்படியே நம்ம துவண்டு போயிடுறோம். அப்ப டிராமா ஞானம் எங்க போச்சு? மத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கவலைப்படாதீங்க மாதாஜி, நான் யோகா பண்றேன் உங்களுக்காக, நம்ம எல்லாரும் பிராமண பரிவார யோகா பண்றேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பாபா, நான் இவ்வளவு சேவை செஞ்சேனே, இத்தனை வருஷம் நான் பாபா குழந்தையா இருந்தேனே, எனக்கு போய் உடம்பு சரியில்லாம போயிருச்சே அப்படின்னு நமக்கு கேள்விகள் வருதுன்னா, அப்ப டிராம ஞானத்தை நான் அடுத்தவங்களுக்கு அப்ளை பண்றேன். சோ எனக்கு நான் பண்ணலையே. அப்ப டிராமா ஞானத்தை நான் அப்ளை பண்ணணும். அப்பதான் கேள்வியே வராது. என்னை பத்தி கூட, செல்ஃப் பத்தி கூட கேள்வி வராது. நான் ஏன் இப்படி இருக்கேன், மத்தவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க, என் லைஃப் மட்டும் ஏன் இப்ப இருக்கு அப்படின்னு நம்ம வாழ்க்கையை பத்தி கூட கேள்வி வராது. எப்போ டிராமா ஞானம் புரிஞ்சுக்கும் போது. அப்ப டிராமா ஞானத்தை நம்ம பக்கா பண்ணனாதான் கேள்விகளே வராது. அப்ப கேள்வி எப்ப வராம இருக்கோ அப்பதான் நம்ம பிந்து ஸ்திதியை அனுபவம் செய்ய முடியும். பிந்து ஸ்திதினா நான் ஆத்மா ஒளிப்புள்ளி, நான் ஆத்மா ஒளிப்புள்ளி அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை நம்ம அந்த நிலையை நம்ம அனுபவமே அப்பதான் செய்ய முடியும். அப்ப நான் ஆத்மா ஒளிப்புள்ளி அப்படிங்கிற அந்த நிலையை நம்ம அப்பதான் அனுபவம் செய்ய முடியும்னு சொல்லணும். இதெல்லாம் பண்ணாதான் நம்ம டபுள் லைட்டா இருக்கும். நம்முடைய மனசும் லேசா இருக்கும், நம்முடைய உடலும் லேசா இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் சாரஸ்வரூபமா இருக்கணும், நான் எசன்ஸ்ஃபுல்லா இருக்கணும். சாரஸ்வரூபம்னா எசன்ஸ்ஃபுல்லா இருக்கணும். எசன்ஸ்ஃபுல்லா இருக்கணும்னா அந்த டிராமா ஞானத்தை நல்லா பக்கா பண்ணிக்கணும். எனக்கு கேள்விகளே வரக்கூடாது, என்கிட்ட நெகட்டிவே இருக்கக்கூடாது. அப்பதான் எல்லா விஷயத்துக்கும் நான் முற்றுப்புள்ளி வைப்பேன். இது இப்படி ஏன்ங்கிற கேள்வியே இல்லை, எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சாரு. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பிராக்டிஸ் என்னன்னா, பிரம்ம பாபா இது 3வது பாயிண்ட். 4வது பிராக்டிஸ் என்ன சொல்லலாம்னா, கர்மேந்திரியத்தின் மீது நம்ம வெற்றி அடைறதுக்கு முயற்சி செய்யணும். கர்மேந்திரியத்தின் மீது வெற்றி அடைறதுக்கு முயற்சி செய்யணும்னு சொல்லும் போது ஒரு என்ன ஒரு வருதுன்னா, எது வரைக்கும் நான் ஆத்மா பயிற்சி நான் பண்ணலையோ, எது வரைக்கும் நான் ஆத்மாங்கிற பயிற்சி பண்ணலையோ அது வரைக்கும் கர்மேந்திரியங்களின் மீது வெற்றி அடையவே முடியாது. ஏன்னா நம்ம ஆத்மா பாடம் தானே நம்ம நினைக்கிறோம். ஆத்மா தான் நம்முடைய ஃபர்ஸ்ட் லெசனும், ஆத்மா தான் நம்முடைய கடைசி லெசனும், ஆத்மா தான். அப்ப எது வரைக்கும் நான் ஆத்மான்னு நினைச்சாதான் நான் இந்த கர்மேந்திரியத்துக்கு நான் எஜமானன், நான் ராஜா. நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன், என்னுடைய இன்டென்ஷன்ல இல்ல இப்படி பேசணும்னு, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னுடைய இன்டென்ஷன் இல்ல, ஆனா என்னை மீறி நான் பேசிட்டேன், என்னை மீறி நான் இப்படி பண்ணிட்டேன், இதை எனக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா என் டேஸ்டா இருந்துச்சு அதனால நான் சாப்பிட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய கர்மேந்திரியங்கள் என் கண்ட்ரோல்லே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? நான் கொஞ்சம் கூட நான் ஆத்மா உணர்வுல இல்லை. தப்பா நினைக்காதீங்க, என்னடா இப்படி சொல்றாங்களே. நம்ம ஆத்மா உணர்வுல இருந்தோம் அப்படின்னா, நான் ஆத்மா, நான் ராஜா. நான் இது சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு பிரதர், அவர் ஐபிஎஸ், அவர் கமிஷனரா இருந்தாரு, மிஸ்டர் மயில்வாகனன்னு சொல்லிட்டு. அவர் ராக்கி கட்டுறதுக்காக நம்ம சென்டருக்கு வந்திருந்தாரு. இப்போ கோர்ஸ் நம்ம உட்காந்து நம்ம ராக்கி கட்டணும். இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படியே ரொம்ப அப்படியே ரொம்ப கம்பீரமா அப்படியே உட்காந்துருந்தாரு. அப்படியே நான் வரும்போது அப்படியே என்ன சொல்லுது, 2 சோஃபா எனக்கு இங்க மவுஸ் இருக்கிறனால வைக்க முடியல, இப்படியே கம்பீரமா அப்படியே இருந்தாரு. அப்படியே நான் உள்ள வந்து அவரை பார்க்கும் போதே நமக்கே இதா இருந்துச்சு, என்ன பிரதர் அப்படியே ரொம்ப வெறப்பா இருக்கீங்களே அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, மா எப்பயுமே நான் போலீஸ்மா அப்படின்னு சொன்னாரு. நான் இது கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரியல. ஆனா அப்ப எனக்கு தோணுச்சு, பாருங்க, அவரு சென்டருக்கு வந்திருக்கிறாரு, அங்க நீங்க கமிஷனரோ நீங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ நீங்க கிடையாது. நீங்க மத்தவங்களுக்கு தான் இங்க ஆஸ் எ பிரதர், ஆஸ் எ சிஸ்டர், நானு சிஸ்டர் கையில நீங்க ராக்கி கட்டுறதுக்காக சென்டருக்கு வந்திருக்கீங்க. சோ நீங்க என் பிரதர், அவ்வளவுதான். சோ நீங்க பெரிய போஸ்டிங்ல எல்லாம் நான் நினைக்கல. ஆஸ் எ பிரதர் நான் பிரதருக்கு இப்ப ராக்கி கட்ட போறேன். ஆனா கூட அந்த கான்சியஸ் இருக்கு பாருங்களேன். நான் சென்டர்ல இருந்தாலும் நான் போலீஸ் தானவா, ஆபீஸ்ல தான் நான் போலீஸ் தானவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா பிரதர், போலீஸ் தானே, இல்லைன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். ஆமாதான் பிரதர் அப்படின்னு. இப்ப நம்ம கூட எவ்வளவு கான்சியஸ் இருக்கு பாருங்களேன். எனக்கு யோகா பண்ணும்போது மட்டும் நான் ஆத்மா நினைவுல இருக்கிறேன்னா, முரளி கேட்கும் போது மட்டும் நான் ஆத்மா, எனக்கு முன்னாடி பரமாத்மா உட்காந்துருக்கிறாரு, சிஸ்டர் மூலமா எனக்கு முரளி படிக்கிறாரு, இல்ல சகோதரி மாதாஜி மூலமா எனக்கு சொல்றாரு, அப்ப மட்டும் நான் ஆத்மாங்கிற உணர்வுல இருக்கிறேன்னா, எல்லா டைம் எப்படி அவங்க உட்கார்ந்தாலும் எழுந்திரிச்சாலும் நடந்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் நான் அவங்களுடைய போஸ்டிங்ல அந்த ஒரு கான்சியஸ்ல இருக்கிறாங்களோ, அந்த கான்சியஸ்ல நான் உண்மையாலுமே இருக்கிறேன்னா, அப்ப ஆத்மாங்கிற உணர்வு நான் சாப்பிடும் போது எனக்கு இருக்கணும்ல. அப்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டேஸ்டா இருக்கும், அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன், எனக்கு இது டேஸ்டா இல்லை அதனால நான் சாப்பிடவே இல்லை, அப்படி இல்லைல்ல. அப்போ நம்ம கடைசி டைமுக்கு முயற்சி என்ன பண்ணணும்னா, என்னுடைய கர்மேந்திரியங்கள் மீது வெற்றியடையும். என்னுடைய கர்மேந்திரியங்கள்லாம் என்னுடைய 5 சென்ஸ் மேல நான் வெற்றியடையணும். அப்ப என்னுடைய 5 சென்ஸ் மேல நான் வெற்றி அடைறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லெசன், நான் ஆத்மா, நான் ராஜா, நான் சுயராஜ்ய அதிகாரி. சுயனா செல்ஃப் இல்லையா?
செல்ஃப்க்கு நான் என்ன ஆகணும்? அதிகாரியா. அப்ப ஃபர்ஸ்ட் 4th நம்மளுடைய முயற்சி, கடைசி முயற்சி என்னன்னா, கடைசி டைமுக்கு அப்போ கர்மேந்திரியத்தின் மீது கவனம் வைக்கணும். அப்ப கர்மேந்திரியத்தின் மீது நான் வெற்றி அடையணும். அப்ப கர்மேந்திரியத்தின் மீது வெற்றி அடையணும்னா என்ன பண்ணணும்? என் மீது கவனம் இருக்கணும். என் மீதுதான் எனக்கு கவனம் இருக்கணும். எந்த ஒரு விஷயமும் என்னுடைய கண்ணோ, காதோ, மூக்கோ, வாயோ எந்த ஒரு விஷயம் என்னை இழுக்கவே கூடாது. ஒரு விஷயம் எனக்கு வேண்டாம், நான் பார்க்க வேண்டாம், ஆனா என்னுடைய பார்வை இழுத்துருச்சு, என்னுடைய பார்வை அங்க போச்சு, அப்படி இருக்கக்கூடாது. என்னுடைய கர்மேந்திரியங்கள் எக்காரணத்தை கொண்டு என்னை இழுக்கவே கூடாது. சோ அதுதான் கர்மேந்திரியத்தின் மீது வெற்றி அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். இப்ப கர்மேந்திரியத்தின் மீது வெற்றி அடைஞ்சிட்டேன்னா எந்த ஒரு பொருளோ, மனிதனோ, எந்த ஒரு விஷயமோ ஏன்னா அதனுடைய பக்கமா என்னை இழுத்துறவே கூடாது. அதுதான் வந்து கர்மேந்திரியத்தின் மீது வெற்றின்னு சொல்லலாம். இப்போ 2வது 5th இல்ல ஃபர்ஸ்ட் 3rd 4th 5th பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய சன்ஸ்காரங்களின் மீது நம்ம வெற்றி அடையணும். நம்முடைய சன்ஸ்காரங்களின் மீது நம்ம வெற்றி அடையணும்னு சொல்லலாம். இப்ப சன்ஸ்காரங்கள் மீது வெற்றி அடையணும் அப்படின்னா, சன்ஸ்காரங்கள் மீது வெற்றி அடையறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? நம்ம கிட்ட என்ன சுபாவ சன்ஸ்காரங்கள் இருக்கோ அதன் மீது வெற்றி அடையணும். அப்புறம் சன்ஸ்காரங்கள் மீது நான் வெற்றி அடைகிறது அப்படின்னு ஏசி சுவிட்ச் ஆன் பண்ணிடுறேன். இந்த ஒரே நிமிஷம். நம்ம பார்த்துட்டு இருந்த 5th பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, கர்மேந்திரியங்களுடைய சன்ஸ்காரத்தின் மீது வெற்றி. சன்ஸ்காரத்தின் மீது நான் வெற்றி அடைகிறேன் அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, சன்ஸ்காரத்தின் மீது வெற்றி அடைகிறேன்னா இங்க இருக்கு. சன்ஸ்காரத்தின் மீது வெற்றி அடையணும் நம்மளே நம்ம செல்ஃப் செக்கிங் பண்ணி பார்க்கணும். இப்ப ஏதாவது ஒரு சுபாவ சன்ஸ்காரங்கள் இருக்கு, நான் அதன் மீது நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். எப்படி நான் சொல்லலாம் அதன் மீது நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்லி? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அது வந்து எனக்குள்ள எமர்ஜி ஆயிடக்கூடாது. அதாவது நான் வந்து சரி ஃபார் எக்ஸாம்பிள் கோவமோ இல்ல டென்ஷனோ இல்லை வேற ஏதாவது பொறாமையோ சம்திங் ஏதாச்சும் ஒரு நம்ம கிட்ட ஒரு ஏதாவது ஒரு சன்ஸ்காரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், விகாரமான ஒரு சன்ஸ்காரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இதன் மீது நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா சூழ்நிலை சந்தர்ப்பம் வருது, அப்ப அது எனக்குள்ள மேல எமர்ஜி ஆயிடுச்சு, எனக்குள்ள வெளியில வந்துருச்சு. அப்ப நான் முழுசா சன்ஸ்காரத்தின் மீது வெற்றி அடைஞ்சேன்னு சொல்ல முடியும். அப்ப சன்ஸ்காரத்தின் மீது வெற்றி அடைஞ்சிட்டேன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து இதை பத்தி உஷா தீதி சொல்லியிருந்தாங்க ஒரு டைம் கிளாஸ்ல. சன்ஸ்காரத்தின் மீது வெற்றி அடைஞ்சிட்டேன், நான் நல்லா கேளுங்க கவனமா. சன்ஸ்காரத்தின் மீது நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிறருடைய சன்ஸ்காரங்களோட நான் ஒத்து போவேன், அப்பதான் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். இப்ப என்னுடைய பழைய சுபாவ சன்ஸ்காரத்தின் மீது வெற்றி அடைஞ்சிட்டேன்னா என்ன அர்த்தம்? இப்ப சம்டைம்ஸ் சொல்றோம் இல்லையா, பிகேஸா இருக்கலாம் இல்ல நான் பிகேஸா இருக்கலாம். சோ இவங்களோட எனக்கு செட் ஆகாது, இவங்களோட எனக்கு ஓகே கிடையாது, இவங்க ஓகே இவங்களோட என்னால செட் ஆகாது, எனக்கு வேண்டாமே, சேவைக்கு வேற யாராவது கொடுங்களே, அவங்களுடைய நேச்சர் அவங்களுடைய சன்ஸ்காரம் என்னுடைய சன்ஸ்காரம் அவங்களுடைய நேச்சர் என்னோட நேச்சர் செட் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப எப்ப செட் ஆகாது, அவங்களோட என்னால மேட்ச் பண்ண முடியல அப்படின்னாவே புரிஞ்சுக்கலாம், நான் இன்னியும் என்னுடைய சன்ஸ்காரத்தின் மீது நான் வெற்றி அடையல. அப்ப எது வரைக்கும் என்னுடைய சன்ஸ்காரத்தின் மீது நான் வெற்றி அடையலையோ, அப்ப நான் சத்தியுகத்திற்கு தகுதியான ஆத்மாவை நான் இன்னையும் ஆகல. அப்போ 5வது பாயிண்ட் நம்ம என்ன பாக்குறோம்? 5வது பாயிண்ட் என்ன பாக்குறோம்? மத்த சன்ஸ்காரத்தின் மீது நம்ம வெற்றி அடையணும். வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருடைய சன்ஸ்காரத்தோட எனக்கு ஒத்து போகும். இப்ப மத்தவங்களோட சன்ஸ்காரத்தோட எப்போ ஒத்து போகும்? அதுக்கு என்ன பயிற்சி பண்ணணும்? சரி, நம்ம எல்லாருமே விரும்புறோம், எல்லாரும் கூடயும் எல்லாம் சேர்ந்து இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், ஒன்னா இருக்கணும், ஒருத்தருடைய கருத்து இன்னொருத்தருடைய கருத்தோட மேட்ச் ஆகணுமே தவிர மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது, இப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறோம். அதுக்கு என்ன பிராக்டிஸ் நம்ம பண்ணணும்? நினைக்கிறோம், விரும்புறோம், ஆனா அப்படி பிராக்டிக்கலா இருக்க முடிய மாட்டேங்குது. அதுக்கு நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த டிராமால ஒருத்தருடைய ரோலை பார்வையாளரா இருந்து நம்ம பார்க்கணும். டிராமாவை ஒவ்வொருத்தருடைய ரோலை பார்வையாளர் இருந்து பார்க்கணும். அப்போ ஒருத்தரும் அவங்களுக்கு அவங்களுடைய சன்ஸ்காரத்தினால, அவங்க பேசுறனால இல்ல அவங்களுடைய சுபாவ சன்ஸ்காரத்தினால என்னுடைய சுபாவம் மாறுது அப்படின்னா, ஒண்ணு என்னால ஒத்து போக முடியலன்னா என்ன சன்ஸ்காரத்தின் மீது வெற்றி அடையலன்னு அர்த்தம். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா, மத்தவங்களுடைய சன்ஸ்காரத்தை பார்த்து என்னுடைய சன்ஸ்காரம் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னாலும் முடிஞ்சு. ஒண்ணு ஒத்து போகணும், அவங்களோட ஒத்து போனாதான் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம் ஒண்ணு. 2வது அவங்களுடைய சன்ஸ்காரத்தை பார்த்து என்னுடைய பழைய சுபாவ சன்ஸ்காரம் எமர்ஜ் ஆயிடுச்சு, அப்படி ஆகக்கூடாது. புரியுது இல்லைங்களா? சோ சன்ஸ்காரத்தின் மீது வெற்றின்னு என்ன அர்த்தம்? ஒண்ணு 3 விஷயங்கள்.
என்னுடைய சுபாவ சம்ஸ்காரங்கள் மீது வெற்றி அடைஞ்சிட்டேன், அதை வெற்றின்னு அர்த்தம். ரெண்டாவது, என்னுடைய சுபாவ சம்ஸ்காரங்கள் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு என்ன அர்த்தம்? மத்தவங்களுடைய சுபாவ சம்ஸ்காரத்தோட நான் ஒத்து போவேன், அது ரெண்டாவது. மூணாவது, மத்தவங்களுடைய சுபாவ சம்ஸ்காரத்தை பார்த்துட்டு என்னுடைய பழைய சம்ஸ்காரம் எமர்ஜ் ஆகக்கூடாது. ஆயிடுச்சுன்னா நான் சம்ஸ்காரத்தின் மீது வெற்றி அடையலன்னு அர்த்தம். சரிங்களா? 3 பாயிண்ட் இதுல. அப்போ அதுக்கு டிராமா பார்வையாளர், டிராமாங்கிற நாலேஜை நம்ம அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6th பாயிண்ட் வந்து இயற்கையின் மீது வென்றவர்களாயிரும். இப்ப இயற்கைனா என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல? நேச்சர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? நேச்சர். ஸோ இப்ப நேச்சர் வந்து நம்ம வந்து 3 வகையான நேச்சர் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, ஒரு நேச்சர் என்னுடைய நேச்சர், ஒரு நேச்சர் என்னுடைய நேச்சர். என்னுடைய நேச்சர்னு நம்ம எதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோமோ, சத்தியுகத்தினுடைய நேச்சர் தான் என்னுடைய நேச்சர். பாபாவுடைய நேச்சர் எதுவோ அதுதான் என்னுடைய நேச்சர். ஸ்ரீபாபாவுடைய பிரம்ம பாபானுடைய நேச்சர் எதுவோ அதுதான் என் நேச்சர். ஸ்ரீபாபாவுடையது, நம்முடைய சிவத்தந்தையுடைய நேச்சர் எதுவோ அதுதான் என்னுடைய நேச்சர். இதை தவிர என்னுடைய நேச்சர்ல. ஸோ நேச்சர் அப்படின்னா போதும் என்னுடைய நேச்சர், என் சத்தியுகத்தினுடைய நேச்சரை நான் எமர்ஜ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ 6th பாயிண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? இயற்கைனா நேச்சர் மீது வெற்றி அடைஞ்சவங்கன்னு சொல்றோம். ஸோ நேச்சர்னா என்னுடைய சுபாவத்தின் மீது, என்னுடைய நேச்சர் மீது நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். ரெண்டாவது நேச்சர்னா 7 குணங்களை நமக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லுவோம். 7 குணங்களை நமக்குள்ள கொண்டு வரணும். ஸோ அதுதான் என்னுடைய நேச்சர்ன்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ ரெண்டாவது, பிறருடைய நேச்சரை நான் ஏத்துக்கணும். பிறருடைய நேச்சரை நான் வந்து ஏத்துக்கணும். அப்ப நான் ஏத்துக்கணும் என்ன பண்ணலாம்? இப்ப நம்ம வீட்டுல நம்முடைய பேரண்ட்ஸ், பாபா கூட சொல்றாரு பாருங்களேன், நம்முடைய வீட்டுல நம்முடைய பேரண்ட்ஸ், நம்முடைய குழந்தைங்க, இவங்கள நம்ம ஏத்துக்கிறோம். டிவோர்ஸ் யாருக்கு கொடுக்குறோம் தெரியுமா? நம்ம யாரை செலக்ட் பண்ணமோ அவங்களுக்கு தான் கொடுக்குறோம். இல்ல அவங்க நம்மளை செலக்ட் பண்ண. உலகத்துல எப்பயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பா குழந்தைய டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, அம்மா பையனை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கோமா? அக்கா தங்கச்சியை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, தங்கச்சி அக்காவை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, கேட்டிருக்கோமா? இல்லை. ஒரே ஒண்ணுதான், ஹஸ்பண்ட் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா, இது கிளாஸ்ல கூட முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பாயிண்ட், ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்போ வாழ்க்கையில நம்ம யாரை செலக்ட் பண்றோமோ அவங்கள நம்ம டிவோர்ஸ் கொடுக்குறோமே தவிர, நம்ம வீட்லயே இருக்காங்க நம்முடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்முடைய பேரண்ட்ஸ், நம்முடைய அம்மா அப்பா நமக்கு டிவோர்ஸ் கொடுக்கறது இல்லை, அவங்களும் நமக்கு கொடுக்கறது இல்லை. அவங்களும் நான் ஏத்துக்கிறோம். என் தங்கச்சி, என் அம்மா, என் அப்பா, என் அண்ணா, என் அக்கா அப்படின்ட்டு ஏத்துக்கிறோம். அடுத்த வீட்டுல உள்ளவங்கலாம் எடுத்துக்க மாட்டோம். அப்ப பாபா அதனாலதான் சொல்றாரு, உலகம் ஒரு குடும்பம், நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள், எல்லாருமே உலகத்துல உள்ள அத்தனை கோடி பேரும் நம்முடைய சகோதர ஆத்மாக்கள். அப்ப அதனால எங்க சுத்தினாலும் பாருங்க ஆத்மா பாடம் தான் வந்து நிக்குது. அப்ப எந்த அளவு நான் ஆத்மா பாடத்தை நான் பக்கா பண்றேன், பிறரை நான் ஆத்மான்னு பாக்குறேன், அப்ப எல்லா ஆத்மாக்களையும் அவங்க பாபா குழந்தை இல்ல எல்லாருமே நான் ஏத்துக்குவேன். சரிங்களா? சோ பிறருடைய நேச்சர் ஏத்துக்கிறது. அப்ப நேச்சர் மீது வெற்றி அடைகிறதுனா, ஒண்ணு என்னுடைய நேச்சர்ல 7 வேல்யூஸ், ஆத்மானுடைய 7 குணங்களை நான் எமர்ஜ் பண்ணணும், மீன்ஸ் சத்தியுகத்தினுடைய குணங்களை நான் எமர்ஜ் பண்ணணும். அதுதான் என்னுடைய நேச்சர் மீது வெற்றின்னு சொல்லலாம். ரெண்டாவது, மத்தவங்களுடைய நேச்சர்ன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, மத்தவங்களுடைய நேச்சரை நான் ஏத்துக்கணும், ஏன்னா என்னுடைய சகோதர ஆத்மா. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை நம்ம என்னன்னு சொல்றோம்? 5 தத்துவங்கள், 5 எலிமெண்ட்ஸ். அதையும் நம்ம நேச்சர்னு தான் சொல்றோம் சொல்லையா? சோ அதே நேச்சர்ன்னு சொல்றோம். சோ அப்ப மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையை நான் வென்றவர்கள் ஆகணும். இயற்கை வென்றவர்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது, குல்சார் இருக்காங்க இல்லையா, பிரம்மா. இப்ப இன்னைக்கு பார்க்க போறோம் இல்ல, குல்சார் தாதி உடல்ல பாபா வர்றத பார்க்க போறோம். சோ புதுசா இருக்கிறவங்களுக்காக சொல்றாங்க, அவங்கதான் குல்சார் தாதி. இப்போ குல்சார் தாதி கிட்ட ஒரு டைம் கேள்வி கேட்டாங்களாம், தாதி கடைசி டைம்ல பாபா ஹிந்தியில சொல்லுவாங்க டால் ரொட்டி. டால்னா பருப்பு ரொட்டி, சப்பாத்தி. சரிங்களா? கடைசி டைம்ல வந்து பருப்பு சப்பாத்தி தருவாருங்கிறாங்க. உலகமே தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கு, உலகமே பூகம்பமா இருக்கு, இல்ல மழைய வெள்ளமா இருக்கு. அப்ப பாபா இப்படி டால் ரொட்டி கொடுப்பாரு. உலகமே தண்ணிக்குள்ள இருக்கும்போது எனக்கு மட்டும் பாபா சப்பாத்தி செஞ்சு, இந்தப்பா வச்சுக்கப்பா, இந்த பருப்பு வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி மேல இருந்து அப்படியே நமக்கு மட்டும் கூரையில போடுவாரா மாடியில அப்படின்னா? அப்ப தாதி வந்து ரொம்ப அழகா சொன்னாங்களா, நல்லா கேளுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாயிண்ட். இப்ப தாதி சொன்னாங்களாம், அதாவது நீங்க இயற்கையை வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இயற்கை வென்ற ஆத்மானா, நம்ம எங்க இருக்கிறோமோ, இப்ப நம்ம எங்கேயாவது காலை எடுத்து இப்படி வைக்கிறோம் அப்படின்னா, அந்த காலை வச்ச உடனே இயற்கை அந்த பூகம்பம் அங்க இருக்குமா, அங்க வந்து பூகம்பம் வந்திருக்குமா, இல்ல தண்ணி அங்க வரைக்கும் வந்திருக்குமா, நம்ம கால் வச்ச இடத்துக்கிட்ட இருந்து வந்திருக்காங்க. அப்ப நம்மளே சமைச்சு சாப்பிடலாம். தாதி 2 சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா,
அந்த மாதிரி உலகமே வந்து லாஸ்ட் டைம் உலகமே வினாஷ் ஆயிட்டு இருக்குது, நமக்கு வந்து பசியா இருக்குது அப்படின்னா அந்த டைம் யாருடைய புத்தி கிளீனா இருக்கும், யாருடைய புத்தி கிளியரா இருக்கும். அப்ப பாபா அப்படியே மேல கூப்பிட்டு வரோம், சுக்ஷனத்தை கூப்பிட்டு அங்க சுபிரசம்னு சொல்லுவாங்க, பழசாறு. பாபா வந்து அங்க வந்து என்ன பண்ணுவாரா, நமக்கு ஜூஸ் கொடுப்பாராம். அப்ப ஜூஸ் பாபா கொடுப்பாரு, மேல கூட்டிட்டு போய் கொடுப்பாராம். ஆனா நம்முடைய புத்தி அவ்வளவு கிளீனா இருக்கணுமா, நம்ம குடிச்சிட்டு வந்துட்டோம்னா கீழே நமக்கு பசியே இருக்காது. இப்ப பாருங்களேன், சம்டைம்ஸ் நம்ம நல்ல சந்தோஷமா இருந்தா கூட நமக்கு பசிக்காது, நம்ம சந்தோஷமா இருந்தா கூட பசிக்காது. ஐயோ ப்ரோக்ராம் டைம்ல பாருங்களேன், பாபா வீட்டு ப்ரோக்ராமா இருக்கட்டும், சேவையாகட்டும், சேவை டைம்ல ப்ரோக்ராம் டைம்ல எல்லா டைமும் நம்ம லேட்டா போய் சாப்பிட்டுட்டு போய் என்ன ஸ்டெப் பசிக்கலையான்னு கேட்டா என்ன சொல்லுவோம், ஐயோ ப்ரோக்ராம் பிஸிலேயே நமக்கு சந்தோஷத்திலேயே பாதி ஒண்ணு, பிஸியில நம்ம பசியே தெரிய மாட்டேங்குது, உண்மை அதுதான். பிஸியில சில டைம் பசி தெரிய மாட்டேங்குது, சில டைம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அந்த ப்ரோக்ராம் நடந்தது, தாதியோ தீதியோ பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அவங்களை எல்லாம் பார்த்து ப்ரோக்ராம்ல இல்ல பிராமண பரிவாரத்தை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நமக்கு பசியே தெரியறது இல்லை. இவ்வளவு மணி 3 ஆயிடுச்சா 4 ஆயிடுச்சா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுது. அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா பசிக்காது. அப்ப பாபா நம்மளுடைய மனநிலையை அவ்வளவு ஹாப்பியா வச்சிருவாராம். இல்லைன்னா சூக்ஷமத்துல கூட்டிட்டு வந்து நமக்கு என்ன சொல்றது, பழசாறு கொடுத்துருவாராம். நம்ம ஹாப்பியா இருப்போமா, நமக்கு எதுவுமே தேவைப்படாதான். அப்போ இப்ப பாபா இப்ப நேச்சர் மீது நம்ம வச்சிடணும். இப்ப 3 நேச்சர் நம்ம பார்த்துட்டோம். எப்ப நமக்கு இதெல்லாம் பாபா கொடுப்பாங்க, இயற்கை தத்துவங்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும், டெய்லி இந்த தத்துவங்களுக்காக நம்ம கொஞ்ச நேரமாவது யோகா பண்ணணும். சோ 6th பாயிண்ட் என்ன பார்த்தோம், நம்முடைய நேச்சர் மீது வெற்றி அடையணும். சோ மத்தவங்களுடைய நேச்சரை நான் ஏத்துக்கணும். 3வது இந்த 5 எலிமெண்ட்ஸ், இந்த நேச்சருக்காக நான் யோகா பண்ணணும், அதை வெற்றி அடைஞ்சவங்களா ஆகணும். சரி. சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாயின் மீது வென்றவர்கள் ஆகும். சோ நெக்ஸ்ட் வந்து 8th பாயிண்ட் 7th பாயிண்ட் என்னன்னா மாயின் மீது நான் வெற்றி அடையணும். மாயினா என்னது, விகாரங்கள். 5 விகாரத்தின் மீது நான் வெற்றி அடையணும். அப்ப 5 விகாரத்தின் மீது நான் வெற்றி அடைஞ்சாதான் நான் மாயின் மீது வெற்றி அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா. அப்ப நமக்கு முன்னாடி நீங்க ஒன்ஸ் மாயின் மீது நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா, மாயின் மீது ஒன்ஸ் நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னா மாயம் உங்க முன்னாடி வரவே வராது. சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இதன் மீதெல்லாம் வெற்றி அடையணும்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னா, நம்ம தூக்கத்தை வென்றவர்களாகவும் நம்ம ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆகணும், தூக்கத்தை வென்றவர்களாகவும் நம்ம ஆகணும்னு சொல்லணும். ஏன்னா மாயின் மீது வெற்றியடைவதாகட்டும், இயற்கையின் மீது வெற்றியடைவர்களா ஆகட்டும், ஒருவேளை நம்ம தூங்குறக்கூடிய பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்ப நான் தூங்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியுமா? 3 மணி, சரி நல்லா தூங்குற டைம் அப்படின்னு நினைச்சா முடிச்சு இல்லையா. உங்க பேர் சொல்லி நான் கூட உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன், எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த பாயிண்ட்லாம் நான் வந்து கேட்கும் போது உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் தாதிக கிளாஸ் தீதிக கிளாஸ் எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன், கொஞ்சம் முரளி படிச்சுட்டு இருந்தேன். சரி பரவாயில்ல, இவங்க உங்க பேரை சொல்லி நானும் என்னுடைய டைம் கொஞ்சம் நல்ல முறையில சஃபல் ஆயிடுச்சு இல்லையா. தூக்கத்தை வென்றவர்களானதான் நமக்கு யோகா கூட வரும். யோகா பண்ணாதானே மாயின் மீது வெற்றி அடைய முடியும், யோகா பண்ணாதானே 5 கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி அடைய முடியும். சோ அப்ப இதுக்கெல்லாம் ஆதாரம் நான் தூக்கத்தை வென்றவர்களா கண்டிப்பா ஆகும். அப்ப தூக்கத்தை வெற்றி அடைஞ்சாதான் நான் யோகா பண்ண முடியும், யோகா பண்ணாதான் மாயின் மீது வெற்றி அடைய முடியும், மாயின் மீது வெற்றி அடைஞ்சாதான் கர்மேந்திரியத்தின் மீது வெற்றி அடைய முடியும். அப்பதான் கடைசி டைமுக்கு நம்ம பிராக்டிஸ்க்கு கரெக்டா இருக்கும், கடைசி டைம் பயிற்சிக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சரி இப்போ இதெல்லாம் கடைசி டைமுக்கான பிராக்டிஸ் பார்த்தாச்சு. இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதை தவிர நம்ம வேற என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். இன்னொன்னு என்னன்னா, நம்ம கடைசி டைமுக்கான முயற்சியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு முடியுதோ அந்தர்முகி. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம இந்த சேமிப்பு கணக்கு மட்டும் கடைசியா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு முடியுதோ சைலன்ஸ்னா நான் வந்து யார் கூட பேசாம நான் இருக்கிறேன் அப்படி கிடையாது. என்னுடைய மனசுல எவ்வளவு அமைதி இருக்கு. பாபா வந்து ஹிந்தியில சொல்லுவாங்க அந்தர்முகின்னு சொல்லுவாங்க. சோ முகி மீன்ஸ் முகம், அந்தர்முகினா உள்நோக்கு முகம். என்னையே நான் பார்க்கணும், என்னுடைய ஃபேஸ் வந்து உங்களை பாக்குற மாதிரி இருக்கு. இப்ப என்னுடைய ஃபேஸை என்ன திருப்பிக்கணும். சோ அப்ப என்ன எவ்வளவு சரி இப்ப என்ன பார்க்கும்போது எனக்கு என்ன பெனிஃபிட்னா, வேஸ்ட் தாட்ஸ் வரக்கூடாது. சரி நம்மளை பத்தி கூட வேஸ்ட் தாட்ஸ் வரக்கூடாது, அடுத்தவங்களை பத்தி வர்றதில்லை, நம்மளை பத்தி கூட வரக்கூடாது. அப்ப வேஸ்ட் வராம இருக்கணும்னா என்ன செய்யணும், வீணான எண்ணங்கள் நமக்குள்ள வராம இருக்கணும்னா என்ன பண்ணணுமா, நமக்குள்ள சக்திசாலியான எண்ணங்களை நான் கொண்டு வரணும், தூய்மையான எண்ணங்களை நான் கொண்டு வரணும். அப்ப எவ்வளவு சக்திசாலியான எண்ணங்களை நான் கொண்டு வரேன், தூய்மையான எண்ணங்களை எவ்வளவு கொண்டு வரேன், அந்த அளவு என்னுடைய மைண்டு சக்திசாலியாயிரும், என்னுடைய மனம் சக்திசாலியாயிரும். அப்போ வீணான எண்ணங்கள் எனக்கு வரவே வராது. அப்ப என்ன நம்ம பயிற்சி பண்ணலாம், என்னையே நான் பார்க்கலாம், வேற யாரையும் பார்க்க வேண்டாம். என்ன பார்க்கும் போதும் அதுலயே நம்ம என்ன பார்க்கலாம், எவ்வளவு சக்திசாலியான எண்ணங்கள் என்னுடைய மனசுல வருது, தூய்மையான எண்ணங்கள் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள வேஸ்டே இருக்காது. அப்பதான்
பிராமண வாழ்க்கையினுடைய சுகத்தை அனுபவம் செய்ய முடியும். அத்தீந்திரிய சுகம்னு சொல்றாலே பாபா. அந்த அத்தீந்திரிய சுகம்னு சொல்றாலே அந்த சுகத்தை நம்ம அனுபவம் செய்ய முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயங்களுடைய ஃபவுண்டேஷனை நம்ம பக்கா பண்ணணும். ஒரு 4 ஃபவுண்டேஷன் பார்க்கலாமா? ஸோ 4 ஃபவுண்டேஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டைம் இருந்தா நம்ம சேமிப்பு கணக்கு பார்க்கலாம், டைம் இருந்துச்சுன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதுனுடைய ஃபவுண்டேஷனை நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். எதுல எல்லாம் மாயா நம்ம எதுல எல்லாம் வரும். இப்ப இந்த இதெல்லாம் ப்ராக்டிஸ் நம்ம பார்த்தாச்சு, ஒரு 6-7 பாயிண்ட் பார்த்துட்டோம். இப்ப எது ஃபவுண்டேஷன்ல நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது என்னன்னா, மாயா எதுல எந்த ஃபவுண்டேஷனை போட்டு அசைக்கிறதுக்கு வருது அப்படின்னா ஞானம் யோகா. சில டைம் ஞான யோகத்துல எப்படி மாய வருது? ஞானம் நம்ம வந்து என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி, பாபாவுடைய முரளி நான் மிஸ் பண்ணவே கூடாது. சோ தாதி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு விட உங்களுக்கு தான் ஜானி தாதி ரொம்ப நல்லா தெரியும். சோ ஜானி தாதி எல்லாம் எவ்வளவு வாட்டி பாபாவுடைய முரளி படிச்சுட்டே இருப்பாங்களாம். நிறைய வாட்டி முரளி படிப்பாங்களா. தாதி கூட சொல்லுவாங்க 8 டைம் 5 டைம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வாட்டி அவங்க முரளி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா முரளி கூட நம்ம படிக்க 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 ஒரே முரளியே நம்ம 2-3 டைம் படிச்சுக்கும் போது அதுலயே நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு பாபா கொடுத்துட்டே இருப்பாரு. நிறைய விஷயங்கள் டச் ஆகும். கரெக்ட் இல்ல, ஆமா இல்ல, சோ இவ்வளவு நாளே இந்த பாயிண்ட் நம்ம தெரியாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஃபீல் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால முரளி வந்து கண்டிப்பா நம்முடைய ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். ஸோ அதுக்கு ஞான யோகா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப எவ்வளவு நம்ம முடியுதோ ஞானம் வந்து நமக்கு இருந்துட்டே இருக்கணும். அதே மாதிரி யோகாலையும் நம்ம வந்து நான் கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு, அப்ப கேர்லெஸ் ஆயிடக்கூடாது. கொஞ்சம் வருஷம் ஆனோன்னா நம்ம கொஞ்சம் பரவாயில்ல, அமிர்தால ஒரு நாள் எந்திரிக்கலன்னா இப்ப என்ன, ஒரு நாள் இன்டர்நேஷனல் யோகா பண்ணலன்னா என்ன, ஒரு நாள் கிளாஸ்க்கு முன்னாடி யோகா பண்ணலன்னா என்ன, பின்னாடி பண்ணலன்னா என்ன. ஸோ அந்த மாதிரி நம்ம கவனக்குறைவாகவும் ஆயிடக்கூடாது. அதனால ஞான யோகத்தினுடைய ஃபவுண்டேஷன் நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னு சொல்லணும். கடைசி டைம் ஆக ஆக இதுல ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். 4 ஃபவுண்டேஷன் பார்க்கலாம். ஒரு ஃபவுண்டேஷன் ஞான யோகத்தினுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். 2வது ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நம்பிக்கை. ஹிந்தில பாபா சொல்லுவாங்க, ஒரு ப்ராவர்ப் சொல்லுவார், ஒரு பழமொழி. பாபா சொல்லுவார், நிச்சய புத்தி விஜயந்தி சன்ஷி புத்தி வினசந்தின்னு சொல்லுவாரு. நம்பிக்கை யாருக்கு பாபா மேல நம்பிக்கை இருக்கோ அவங்க வெற்றியாளர்கள் ஆயிடுவாங்க. யாருக்கு பாபா மேல சந்தேகம் வருதோ அவங்க தோத்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாரு பாபா. அப்ப நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கொஸ்டின் வராது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு போயாச்சு. எப்படி பிரம்மா பாபாக்கு எந்த ஒரு கேள்வியுமே இல்லை, எந்த ஒரு கேள்வியுமே இல்லை, எதை பற்றியும் யாரை பற்றியும் அவர் கிடையாது. அப்ப நம்ம கூட கேள்விகள் வராம இருக்கணும்னா நமக்கு நம்பிக்கை வேணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ நம்பிக்கை இருக்கு பாபா மேல, டிராமா மேல, பரிவாரத்தின் மீது நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கேள்விகளே வராது. இப்ப சில நேரங்கள்ல கேள்வி எதுல எல்லாம் நமக்கு கேள்வி வந்திருக்குன்னா, சில டைம் டிராமா பத்தி நம்ம கேள்விகள் வருது, மத்தவங்களை பார்த்து நம்ம கேள்விகள் வருது, இல்ல நம்மளை பத்தே வருது. எனக்கே இப்படி மாய வருது, எனக்கே இப்படி உடம்பு சரியில்லாம போகுது, எனக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் இருக்கோ அப்படின்னு நம்மளை பற்றியே நமக்கு கேள்விகள் இருக்கும். சோ இந்த கேள்விகள்லாம் வராம இருக்கணும்னா நம்ம இந்த 4 பேர் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கும். சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ஞான யோகத்தினுடைய ஃபவுண்டேஷன் இருக்கணும். சோ செகண்ட் ஃபவுண்டேஷன் நம்பிக்கை. நம்பிக்கைங்கிற ஃபவுண்டேஷன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். மாயா அசைச்சா கூட நம்ம அசைக்கவே முடியாது, அசைக்காத அளவுக்கு ஆயிரணும். சரிங்களா. 2வது ஃபவுண்டேஷன். அப்ப எப்படி நம்ம பாபா மேல நமக்கு நம்பிக்கை என்ன பண்ணலாம், நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். 1000 கரங்களுடைய பாபா என் கூடயே இருக்கிறாரு, சர்வசக்திவான் பாபா கூடயே இருக்கிறாரு, பாபானுடைய குடை நிழல்ல நான் இருக்கேன். சோ பாபாவுடைய சக்திகளுடைய கிரணங்கள் இப்படி பாபா மேல எனக்கு அப்படியே ஒரு ஷவர் மாதிரி இருந்து அப்படியே சக்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு. அந்த சக்திக்கு கீழே நான் அப்படியே போயிட்டே இருக்கிறேன். நான் இப்ப பாபாவுடைய சக்தி கீழே நான் உட்காந்துருக்கேன், பாபாவுடைய சக்தி கீழே நடந்து போயிட்டு இருக்கேன். நீங்க வண்டியில போனா கூட இல்ல கார்லயோ எதுல நீங்க போனாலும் பாபாவுடைய சக்தி என்னுடைய வண்டியை சுத்தி இருக்கு. சோ அந்த பாபாவுடைய பவர்க்குள்ளேயே நான் போயிட்டு இருக்கிறேன். எங்க போனாலும் அப்ப பாபா வந்து இல்லைன்னா பாபா என்னை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. சோ பாபாவுடைய கைகள்ல நான் உட்காந்துருக்கேன். நான் ஒரு சின்ன குழந்தையா பாபா மடியில நான் உட்காந்துருக்கேன். இல்ல பாபாவுடைய கைகள் எப்படி என் மடியில உட்காந்துருக்கு, இந்த புக்கு இந்த நோட்டு டைரி வச்சுட்டு நான் போய் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. சோ அதே மாதிரி பாபாவுடைய மடியில நான் உட்காந்துட்டு இருக்கேன். சோ ரொம்ப நான் பாதுகாப்பா இருக்கேன். அப்ப நமக்கு எந்த கேள்வியுமே இல்லை. பாபா மடியில நீங்க உட்காந்துருக்கீங்க, எல்லாமே பாபா பாத்துக்குவாருல்ல. உண்மையா இல்லைங்களா. எல்லாம் அவர் பாத்துக்குவாரு. அவர் மடியில உட்காந்துட்டோம்னா குழந்தை, இப்ப சின்ன குழந்தைங்க போய் மடியில உட்காந்துட்டு அது ஏதாவது பத்தி யோசிக்குதான். அவங்க அந்த குழந்தைய பத்தி அம்மா அப்பா தான் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க, யோசிக்கிறாங்களே தவிர அந்த குழந்தைக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, கவலையும் இல்லை. அப்ப அது மாதிரி நானும் சின்ன குழந்தையாயிட்டு பாபா மடியில போய் நம்ம உட்காந்துக்கலாம். சோ எல்லா விஷயங்களும் பாபாட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். பாபா என்னுடைய லைஃப் நீங்க பாத்துக்கோ, என்னுடைய குழந்தைங்களை நீங்க பாத்துங்க, சென்டர் நீங்க பாத்துங்க, என்னுடைய ஜாப் நீங்க பாத்துக்கங்க, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே நீங்க பாத்துங்க, அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம்.
சோ அப்ப நம்ம நம்பிக்கை எவ்வளவு தூரம் பாபா மேல நமக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு கேள்விகளே வராது. சோ நெக்ஸ்ட் 3வது ஃபவுண்டேஷன் என்ன? தூய்மை. இப்போ சில பேர் பாருங்க வருஷமா இருந்துட்டு கூட போய் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இல்ல வருஷமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரம்மச்சரியம் செலிபஸி ஃபாலோ பண்ணிட்டு இருந்துட்டு திடீர்னு வந்து ஞானத்தை விட்டு போயிடுறாங்க. தூய்மையை கடைபிடிக்கலான்னு. எண்ணம் அளவுல கூட நம்முடைய பியூரிட்டிக்கு பங்கம் வந்துடவே கூடாது. சோ 3வது ஃபவுண்டேஷன் தூய்மை. 4வது ஃபவுண்டேஷன் என்னன்னா அனுபவம். நம்ம அந்த அளவுக்கு நம்ம அனுபவசாலிகளா நம்ம ஆயிரணும். அந்த அளவுக்கு நம்ம அனுபவசாலிகள் ஆயிரணும். பிராமண வாழ்க்கையில ஏன் நமக்கு போர் அடிக்குது? இல்ல பிராமண வாழ்க்கை ஏன் நமக்கு ட்ரை ஆகுது தெரியுமா? நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது இல்ல. நம்ம உங்களுக்கு கூட நான் கிளாஸ் எடுக்கும் போதுல நிறைய டைம் நம்ம சொல்லியிருப்போம். அதாவது இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஓகே நாங்க ஞானத்துக்கு வந்த புதுசுல இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படியெல்லாம் பண்ணாங்க. தாதியே எங்களுக்கு கூட்டி விடுவாங்க. தாதி என்னை இப்படி செய்ய சொன்னாங்க. எங்க பேஞ்சு இப்படி பண்ணாங்க. சரி 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி எல்லாம் பண்ணாங்க தாதி. இல்ல உங்களுக்கு அப்படி செஞ்சாங்க எல்லாமே ஓகே. இப்ப நீங்க என்ன அனுபவம் பண்ணிட்டு இருக்கீங்க? பிராமண வாழ்க்கையை நமக்கு போர் அடிக்காம இருக்கணும் அப்படின்னா எவ்ரி டே இல்ல எவ்ரி மூமெண்ட் பாபா கிட்ட இருந்து சம்திங் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ பிராமண வாழ்க்கை ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும். எல்லா நாளுமே இப்ப என்னை கேக்குறீங்கன்னு வச்சுங்களேன், நான் கூட சொல்லுவேன் நேத்து என்ன எனக்கு அனுபவம் கிடைச்சது, இன்னைக்கு என்ன எனக்கு அனுபவம் கிடைச்சது. டெய்லியுமே இன்னைக்கு நான் பாபா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், நேத்து எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நேத்து கதை பெரிய கதை, அது டைம் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு விஷயங்கள் இந்த இப்ப சென்டருடைய மேஜரான ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு எல்லாம் ப்ராப்பரா ஆனோன்னா உங்களுக்கே நான் கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா நீங்களும் ஃபேமிலியில ஸோ கண்டிப்பா வந்து ஹாப்பி ஆயிருவீங்க நீங்களும் அந்த இன்சிடென்ட் சொன்னா. ஆனா ஒரு விஷயங்களை என்ன பண்ணணும் பாபா எல்லா டைம் பாத்தீங்கன்னா பாபா எவ்ரி மூமெண்ட் பாபா நமக்கு கைட் பண்ணிட்டே இருக்காரு. குழந்தை நீ இப்படி பேசு, நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. ஒரு விஷயங்கள் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா போன இந்த வாரம் இன்னைக்கு ஃப்ரைடேவா டியூஸ்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எங்களுடைய லௌகிக அம்மா அப்பா ஞாபகம் வந்தது. நான் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல என்ன ப்ராப்ளம் எதுவோ எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்து நான் ஞானத்துல இருக்கேன். 4th படிக்கும் போதுல இருந்து அப்பா அம்மா 2 பேருமே நாலேஜ்ல இருக்காங்க. ஏதாவது விஷயம்னா உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. என்னம்மா தூங்க வரலையாம்மா அப்படின்னா அதை வர இதை கொஞ்சம் பேசிட்டு ஏதோ விஷயம் அப்பா கூப்பிட்டாரு பேசணும்னு சொன்னாரு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னு தெரியாது. நம்ம எட்டி பார்த்தா லைட் எரிஞ்சிட்டு இருக்கோம் இல்ல உட்காந்துட்டு இருப்பாங்க பேசிட்டு இருப்பாங்க 2 பேரும். அப்புறம் நம்ம அதுக்குள்ள தூங்கிடுவோம். எப்ப தூங்குவாங்களோ தெரியாது. அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அன்னைக்கு டியூஸ்டே. அதாவது வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு விஷயம் இப்ப குழந்தைங்க பெரியவங்க ஆயிட்டாங்கன்னா அவங்களை எப்படி படிக்க வைக்கிறது, ஃபீஸ் எப்படி கட்டுறது. சோ இது மாதிரி அவங்களுடைய ஃபேமிலியில ஏதாவது விஷயங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்களே. அம்மா அப்பா உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்க பேசுவாங்க. இது என்ன அது என்ன என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு டியூஸ்டே ஃபீல் ஆச்சு. நான் பாபாட்ட உட்காந்து நான் தான் குடும்ப தலைவி. சிவா சிவாபா குடும்ப தலைவன். அதான் சென்டர் தான் குடும்பம் ஓகேவா. சோ கூட இந்த இந்த சென்டர் குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் நாங்க 2 பேரும் உட்காந்து. நைட்டு 12:30 மணி வரைக்கும் இருக்கும். 12:30 மணி வரைக்கும் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானே தூங்கிட்டேன். சரி ஓகே பாப்பா நாளைக்கு பாத்துக்கலாம். நம்ம 2 பேரும் நாளைக்கு பேசிக்குவோம் காலையிலுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு தூங்கியாச்சு. அவ்வளோ அதாவது அந்த என்ன என்ன விஷயங்கிறத நான் சொல்லலை. ஏன்னா டைம் ஆயிரும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை நான் முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதாவது சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா 9:00 10:00 வரைக்கும் பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்படி பண்ணலாம் சிஸ்டர் சென்டருக்காக ஒரு முடிவு எடுக்கணும். இப்படி பண்ணலாம் சிஸ்டர் அப்படி பண்ணலாம் சிஸ்டர் ஒருத்தரும் ஒரு ஐடியா சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு லாஸ்டா சரி எதுக்கும் கவலைப்படாதீங்க சிஸ்டர் பாபா பாத்துக்குவாரு பாபா பண்ணிடுவார் அப்படின்ட்டு போறாங்க. நானும் பாபா உட்காந்து அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டுட்டு நைட்டு 10 மணிக்கு மேல உட்காந்து சாப்பிட்டுட்டு பாபாவும் நானும் உட்காந்து பேசினேன். அவ்வளவு ஆன்சர் பண்ணாரு. இப்படி நான் நினைச்சிருக்கேன் இப்படி பண்ணுங்க இப்படி செய்ய நீ இப்படி போய் பிகேஸ் கிட்ட சொல்லு இப்படி சொன்னீங்கன்னா அவங்க எல்லாருமே ஓகே சொல்லுவாங்க. சோ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வராது அப்படின்ட்டு. அதாவது பாபா வந்து பாபா என்னுடைய மனவாளன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு எனக்கு. சோ உட்காந்து வந்து குழந்தைங்கிட்ட என்ன சொன்னா குழந்தைங்க கேட்பாங்க. அம்மா அப்பாவுக்கு தெரியும்ல அப்பாவுக்கு தெரியும்ல குழந்தைங்க எப்படி மனநிலையில இருப்பாங்க. இந்த மாதிரி பேசு இந்த மாதிரி பேசுனீங்கன்னா உன் பசங்க கேட்பாங்க என் பசங்க கேட்பாங்க. எனக்கு பசங்களை பத்தி தெரியும் அப்படின்னு அப்பா சொல்லுவார் இல்லையா அம்மா கிட்ட. அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா பிரதர் எனக்கு இப்படி தோணுச்சு. நான் நைட் உட்காந்து பாபாட்ட பேசினேன். பாபா இப்படி சொன்னாரு அப்படின்னு உடனே எல்லாருமே இந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் என்ன இருந்துச்சோ அது அப்படியே போயிடுச்சு. நீங்க நம்பவே மாட்டீங்க. எனக்கு அவ்வளவு ஆச்சரியம். அப்போ பாபா எவ்ரி மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனா என்ன நம்ம தான் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ஆனா இதுல என்ன ஒரு ஒண்டரான ஒரு விஷயம்னா பாபா கூட பேசிட்டு நம்ம லேட்டா தூங்கினா கூட நமக்கு டயர்டே ஆகுறது இல்லை. பாபா அவ்வளவு சக்தி கொடுத்துட்றாரு. நம்ம உடம்புக்கும் தான் மனசுக்கும் தான் அவ்வளவு சக்தி கொடுத்துட்றாரு. நம்ம என்ன சொல்றது டயர்டே ஆகுறது இல்லை. நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் ரொட்டீன். நம்ம டேல தூங்கினாலும் சரி தூங்கலனாலும் சரி
ஸோ நம்முடைய ஆத்மா, மைண்டை, பாடியை ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறேன். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லியுமே நீங்க கூட இன்னைக்கு சங்கல்பிப்பீங்க, டெய்லி நான் சம்திங் ஏதாவது நான் பாபா கிட்ட நான் அனுபவம் பண்ணணும். இன்னைக்கு நான் அப்பாவா, அம்மாவா, டீச்சரா, ஏதாவது சம்திங், ஏதாவது ஒரு சம்பந்தத்துல நான் பாபா கிட்ட நான் அனுபவம் செய்யணும். அப்ப பிராமண வாழ்க்கையில அனுபவம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பிகே லைஃப் உண்மையாலுமே ட்ரை ஆயிருங்க. என்ன பாபா குழந்தைய தெரியாம ஆயிட்டோமோ, முரளி கேளு, வாணி கேளு, இது கிளாஸ் கேளுங்க, முயற்சி பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க, உலக அழியும் போது அப்படி இப்படிங்கிறாரு. ஒன்னும் அழியிற மாதிரி தெரியல, ஒண்ணும் இல்ல, என்ன பிராமண வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குது, எத்தனை நாள் உலக அழியும் அழியுங்கிறாரு, ஒன்னும் அழிஞ்ச பழமே தெரியலையே அப்படின்ட்டு நமக்கு பிராமண வாழ்க்கையில ஒரு போர் அடிச்சிருக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பிராமண வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா போனோம்னா, எவ்ரி டே, எவ்ரி மூமெண்ட் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலன்னா கூட பரவாயில்லைங்க. ஒரு நாளைக்கு ஏதாவது சம்திங், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு நம்ம பண்ணணும். அப்ப பிராமண அப்ப அதான் பாபா சொல்றாருல, அனுபவத்தினுடைய அத்தாரிட்டின்னு சொல்லுவார் பாபா. அப்ப அந்த அனுபவத்தினுடைய அத்தாரிட்டி நம்ம பிராமண வாழ்க்கையில நம்ம ஈஸியா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அனுபவத்தினுடைய அத்தாரிட்டி வேணும். அப்ப இதெல்லாம் இருந்துச்சுன்னா பிராமண வாழ்க்கையில் மேல நம்ம வெற்றடைஞ்சலாம். விகாரமாகட்டும், மாயையாகட்டும், இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, கர்மேந்திரியங்கள் ஆகட்டும், மாயை ஆகட்டும், கர்மேந்திரியங்கள் ஆகட்டும், சுபாவ சன்ஸ்காரங்கள் ஆகட்டும், எல்லாத்தின் மீது நம்ம வெற்றி அடைஞ்சிடும். ஏன்னா அனுபவம் இருக்குல்ல. சோ அனுபவம் நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேட் பண்ணும் நம்முடைய பிராமண வாழ்க்கையில. ஓகே, இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன், இதெல்லாம் ஒரு மாயாவா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சோ இதெல்லாம் ஒரு செகண்ட்ல நான் வின் பண்ணிட்டு போயிருவேன். சோ எப்போ அந்த ஒரு கான்பிடென்ட் நமக்குள்ள வரும்னா அனுபவம் தான். சோ ஒரு நாளும் பாபா இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு பாபா எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, பிராமண பரிவாரம் என் கூட துணையா இருந்துச்சு, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, சோ இதெல்லாம் நான் ஈஸியா நான் வெற்றி அடைஞ்சிருவேன்னு சொல்லிட்டு நம்ம மேலேயும் சரி, நம்மளுடைய பிராமண வாழ்க்கையின் மீதும் சரி, சோ நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப சந்தோஷமா கிடைச்சிடும், வெற்றி அடைஞ்சிடும் நம்ம ஈஸியா. ஓகே, அதனால அனுபவம், நம்ம அனுபவத்தினுடைய அத்தாரிட்டி ஆயிடலாம். அப்ப நம்ம மேல நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹாப்பியா இருக்கணும். யாரும் மைக் ஆன்ல இருப்பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா என்ன நம்ம செய்யலாம்னா, ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா நம்ம பிராமண வாழ்க்கையில ஸ்ரீமத்துங்கிற கோட்டை நம்ம மீறிடவே கூடாது. இன்னும் 2-3 பாயிண்ட் இருக்கு, நான் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். ஸ்ரீமத்துங்கிற கோட்டை நம்ம மீறவே கூடாது. சரிங்களா? ஸ்ரீமத்துங்கிற கோட்டை. சிஸ்டர் ஒரு 2 மினிட்ஸ் பார்க்கலாமா? இனி ஒரு 3 பாயிண்ட் இருக்கு, பார்க்கலாமா? அப்போ ஸ்ரீமத் அப்படிங்கிற, நான் இந்த ஸ்ரீமத் பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா நான் சொல்லல. நம்ம இதெல்லாம் நம்ம பாக்குறது கூடவே நம்மளுடைய சேமிப்பு கணக்கையும் நம்ம பார்த்துடலாம். சேமிப்பு கணக்குனா நான் ஷார்ட்டா சொல்றேன், ஏன்னா லாஸ்டா ஒரு 5 மினிட்ஸ் கமெண்ட்ரியும் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு கிளாஸ் வச்சு நம்ம கமெண்ட்ரி பார்க்கலாம். சரிங்களா? ஒரு 3 பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். 3 சேமிப்பு கணக்கு. ஒண்ணு, என்னுடைய முயற்சியின் மூலமா பிராப்தி. முயற்சியின் மூலமா நான் எவ்வளவு பலன் அடைஞ்சிருக்கிறேன். இப்ப முயற்சியின் மூலமா பலன்னா, நம்ம பாபா குழந்தையா வருஷமா நம்ம பாபா குழந்தையா இருக்கிறோம். நம்ம நிறைய விஷயங்கள் மேல நம்ம இத்தனை வருஷத்தினுடைய பிராப்தி பலன் என்ன? சந்தோஷம், திருப்தி இருக்கு, சந்தோஷம் இருக்கு, பிராமண பரிவாரம் இருக்கு, நம்மளை சுத்தி நிறைய சம்பர்க்கக்காரங்க நிறைய பேர் நம்முடைய கனெக்ஷன்ல வராங்க. இதெல்லாம் நம்ம அடைஞ்ச பிராப்தி. பிராமண பரிவாரம், பாபா, பிராமண பரிவாரம், நான்-பிகேஸ் நம்முடைய கனெக்ஷன்ல வரக்கூடியவங்க, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய முயற்சி இல்ல நம்ம செய்யக்கூடிய சேவையினால கிடைச்ச பிராப்தி பலன். சரிங்களா? ஒண்ணு. அப்ப எவ்வளவு நான் பிராப்திய பலன் அடைஞ்சிருக்கேன். இப்ப 10 வருஷம் ஒரு சென்டர் இருக்கு, 10 வருஷம் நான் பாபா குழந்தையா இருக்கேன். இப்ப 10 வருஷத்துல என்னுடைய சார்ந்தவர்கள், என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இவங்களுக்கெல்லாம் நான் ஞானம் கொடுத்துருக்கணும்ல அட்லீஸ்ட், இல்லையா? சோ இதுதான் பெனிஃபிட், பலன், இல்லையா? ஒண்ணு. ரெண்டாவது, அதை பத்தி டீட்டெயிலா இன்னொரு நாள் பார்க்கலாம். சோ ரெண்டாவது, சேவை செஞ்சு எவ்வளவு நான் புண்ணிய கணக்கு சேமிச்சிட்டேன். ரெண்டாவது, நான் சேவை செய்து எவ்வளவு புண்ணிய கணக்க சேமிச்சிட்டேன். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா மூணாவது சுகத்தை கொடுத்து நான் எவ்வளவு ஆசீர்வாதத்தை சேமிச்சிருக்கேன். மூணாவது, சுகத்தை கொடுத்து எவ்வளவு ஆசீர்வாதத்தை நான் சேமிப்பு செஞ்சிருக்கிறேன். இந்த 3 விஷயங்கள், இந்த 3 புண்ணிய கணக்கை நம்ம பார்க்கலாம். சோ இன்னொரு நாள், இன்னும் ஒரு 1/2 பேஜ் இருக்கு, இந்த 1/2 பேஜ் நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். சரிங்களா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். சோ எல்லாருமேலயும் நல்ல ஒரு எண்ணங்கள் நம்ம வைக்கணும், சுப பாவனை, நல்ல எண்ணங்கள் வரணும், குட் ஃபீலிங் நம்மளை பார்க்கும்போது இருக்கணும், அவங்கள பார்க்கும் போது இருக்கணும்னா, நான் ஆத்மா, நான் பயிற்சி பண்ணணும், யாருடைய குறையும் நான் பார்க்க கூடாது, என்கிட்டயும் நானும் குறையற்றவர்களை நானும் ஆகணும். குறையற்றவர்கள் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? எல்லார் மேலேயும் சுப சிந்தனை. நான் ஆசீர்வாதம் வாங்குறேன் அப்படின்னா என்ன? எல்லார் மேலேயும் நல்ல எண்ணங்கள், நல்ல விருப்பங்கள் நம்ம வைக்கணும். சோ அப்பதான் எல்லார்கிட்ட இருந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்க முடியும். இதை சொல்லும் போது ஒரே ஒரு ரியல்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் உங்களோட ஷேர் பண்றேன்.
ஷேர் பண்ணிட்டு நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் பிரதர் நம்ம சென்டருக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து அவருக்கு இப்போ இன்னைக்கு 5th டே இல்ல 5th டே, பட் 4th டே லெசன் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். லாஸ்ட் வீக் வந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த வாரம் வந்திருந்தாங்க. இப்போ அந்த பிரதருக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணல. அப்ப அந்த பிரதருடைய பிரச்சனை எப்படி இருக்குன்னா, அவர் மென்டலி அவர் டிஸ்டர்ப் ஆன ஒரு பர்சனா இருக்கிறாரு. இன்னைக்கூட அப்நார்மலா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தான் கோர்ஸ் எடுக்கிறேன். அவர் பிரச்சனைன்னு சொன்னாங்காட்டி நம்மளே கோர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கோம். மாதாஜி பிரதர்ஸ் எல்லாம் கோர்ஸ் எடுக்கிறதுக்கு இருக்காங்க. இருந்தாலும் நம்மளே டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த 4 டேஸ் 5 டேஸ்ல அவருக்குள்ள நல்ல மாற்றம் இருக்கு. ஆனா ஏன் இந்த பிரதரோட எக்ஸாம்பிள் நான் இங்க ஷேர் பண்றேன்னா, இதே பிறவில இந்த ஜென்மத்திலேயே அவங்க நிறைய ஒரு 3 பேர் தான். 3 பேருமே அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ். 3 பேருமே ஒண்ணு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ். அவங்களுடைய அம்மா, அப்பா, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் 2 பேர். 3 பேருமே லேடிஸ் தான். எவ்வளோ அவங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுத்துருக்காங்களோ, பிரச்சனை பண்ணியிருக்காங்களோ, இல்ல துக்கம் கொடுத்துருக்காங்களோ, அது எல்லாமே ஒரு என்ன சொல்றது, ஒரு 2, 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. இப்ப 2, 3 மந்த்ஸ்ல இருந்தே இவர் அவ்வளோ ஒரு 2, 3 மந்த்ஸ்ல ஒரு 6 மந்த்ஸாவே அவர் அவ்வளோ மென்டலி, பிசிக்கலி அவர் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் இன்னைக்கு லாஸ்டா சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் டே நான் வந்து சொன்னா நல்லா இருக்காது. ஆனா இன்னைக்கு நான் சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க போய் கண்டிப்பா அவங்க 3 பேர்கிட்டயும் ஒண்ணு ஒருத்தர் வந்து என்னுடைய சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு அவருக்கு ஒரு கோபம். அவங்கள போய் மனசார போய் மன்னிச்சிருங்க. 2 பேருக்கு நீங்க அவ்வளவு துக்கம் கொடுத்துருக்கீங்க. போய் மனசார சாரி கேட்டுருங்க. அப்போ உங்க ப்ராப்ளமே போயிரும். அப்ப ஏன்னா கடைசி டைம்ல எதுக்கு இத சொல்றேன்னா, முன்னாடி செஞ்சதெல்லாம் போன பிறவியில செஞ்சது, அதுக்கு முன்னாடி பிறவியில செஞ்சது, அதுக்கு முன்னாடி பிறவியில செஞ்சதெல்லாம் இப்ப வருது. அதெல்லாம் வருதோ இல்லையோ எனக்கு தெரியலைங்க. இப்ப பண்றதுக்கான பலன் உடனே கிடைக்குது. ஏன்னா கடைசி பிறவி இல்ல. அப்ப இந்த பிறவில நான் யாருக்காச்சும் சந்தோஷம் கொடுத்தேன்னா உடனே எனக்கு சந்தோஷம் கிடைக்குது. நான் துக்கத்தை கொடுத்தேன்னா உடனே துக்கம் கிடைக்குது. லேட்டாலாம் கிடைக்கிறது இல்ல உடனே. அதனால ரொம்ப 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 பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் ஆனங்காட்டி நம்முடைய கர்மா மேல ரொம்ப நம்ம கவனம் வச்சுக்கலாம். இப்ப இந்த பாபா சொல்லுவார் இல்லையா, ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்க. எவ்வளவு முடியுதோ மத்தவங்களுக்கு சுகத்தை கொடுக்கலாம், ஆசீர்வாதம் கொடுக்கலாம், ஆசீர்வாதம் எடுக்கலாம். அப்ப நம்முடைய இந்த கடைசி டைம்ல எந்த ஒரு கணக்கு வழக்கு இல்லாம, யாருகிட்ட இருந்து நம்ம சாபம் வாங்காம, யாருகிட்ட இருந்து ஒரு கெட்ட எண்ணம் வாங்காம, ஐயோ இவங்க இப்படி பண்றாங்களே அப்படி பண்றாங்களேன்னு யாரும் நம்மளை பார்த்து மன வருத்தமே படக்கூடாது. மன வருத்தப்படாத அளவுக்கு நம்ம அந்த மாதிரி செயல்கள் நான் செய்யணும். மன வருத்தம் வராத அளவுக்கு அந்த மாதிரி நான் காரியங்கள் செய்யணும். அப்ப என்னுடைய முயற்சி ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பக்கம் ஏன் இத கர்ம பிலாசபி நான் வந்து இதுல பாயிண்ட்ல எழுதல, டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஒரு பக்கம் நம்ம முயற்சி எல்லாம் பண்ணிட்டே வரோம்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம இவ்வளவு பாயிண்ட் பார்த்தோம். சன்ஸ்காரத்தின் மீது வெற்றடையணும், கர்மேந்திரியத்தின் மீது வெற்றடையணும், நேச்சர் மீது வெற்றடையணும். நிறைய பாயிண்ட் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் பண்ணிட்டே இருக்கோம். சேம் டைம் இன்னொரு பக்கம் யாருக்காவது நான் துக்கம் கொடுத்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட இருந்து நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துச்சுன்னா, என்னுடைய முயற்சியினுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகாது. நம்ம அங்கேயே நின்றுவோம் அவங்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷனால. சோ அதனால நம்ம இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ என்னுடைய கர்மத்தின் மீது நான் கவனம் கொடுக்கணும், என்னுடைய செயல் மீது. அப்போ ஒவ்வொரு செயல்களும் நான் ஸ்ரீமத்திற்கு உட்பட்டு தான் செய்யணும். இப்ப பாபா லாஸ்ட் லாஸ்ட் 2 வீக்ஸ் முரளி நீங்க எடுத்துட்டீங்கன்னா, எல்லாத்துக்குமே பாபா ஸ்ரீமத் கொடுத்திருக்கிறார். இந்த காரியத்தை இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் செய்யணும். நீங்க பிசினஸ்னா நீங்க ராயலா தான் பிசினஸ் பண்ணணும். இப்படி ஒரு ஒரு விஷயத்துக்கு பாபா ஸ்ரீமத் கொடுத்திருக்கிறார். சோ ஸ்ரீமத்ல நம்ம அட்டென்ஷன் வச்சுக்கலாம். இது ஸ்ரீமத்தா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிட்டு நம்ம ஒவ்வொரு காரியங்களும் செஞ்சோம்னா நம்ம மூலமா தவறுகளே ஏற்படாது. அப்போ என்னுடைய ஒவ்வொரு காரியங்களும் நான் வந்து ஸ்ரீமத்தா இது ஸ்ரீமத் படி நடக்கிறோமான்னு. ஏன்னா ஸ்ரீமத் படி நடக்கிறோம். ஏன்னா மத்தவங்களுடைய வழிப்படி நடக்கிறோம்னாவே அதெல்லாம் அதை பத்தி வேணா நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். மத்தவங்களுடைய வழிப்படி நடக்கிறனாவே மத்தவங்களை பார்ப்போம். மத்தவங்களுடைய வழிப்படி நடந்தாவே ஸ்ரீமத்தை விட்டுருவோம். அதனால ஸ்ரீமத்லயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்ரீமத் படி நம்ம எவ்வளவு நடக்கிறோமோ அந்த அளவுக்கு பிராமண வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். சோ பிராமண வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு 3 பாயிண்ட் பார்த்தோம். 1, என்னை நான் பார்க்கணும், வேற யாரையுமே பார்க்க கூடாது. 2வது நான் ஸ்ரீமத் படி நடக்கணும். அப்ப நான் சந்தோஷமா இருப்பேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா பாபா பேச்சு நான் கேட்டிருக்கேன் இல்லையா. சோ பாபா ஏன் அப்பா இந்த டிராமானுடைய டைரக்டர் அவர் பேச்சு கேட்டிருக்கேன், கோஆக்டர்ஸ் பேச்சு கேட்காம. சோ அது ஹாப்பினஸ் இருக்கும். 3வது எப்ப ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரு நாளும் பிராமண வாழ்க்கையில ஏதாவது சம்திங் நான் அனுபவம் செய்யணும். ஒரு நாளும் ஏதாவது பாபா கிட்ட, பாபா ஞான யோக தாரண சேவையில இந்த 4 சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு அனுபவம் நான் செஞ்சுட்டே வரணும். அப்போ பிராமண வாழ்க்கையை ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும். அப்ப எவ்ரி டே எவ்ரி மூமெண்ட் பிராமண வாழ்க்கையில நான் முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டே இருப்போம். இது எல்லாமே நம்ம வந்து பயிற்சி பண்ணலாம். இப்போ ஓம் சாந்தி.
நான் இந்த சங்கமிகத்தின் கடைசி நேரத்தில் அமர்ந்திருக்கின்றேன். இந்த கடைசி நேரத்தில் என்னால் முடிந்த வரை அனைவரின் மீதும் சுப பாவனை, மற்றும் உயர்ந்த எண்ணங்களை அனைவருக்காகவும் நான் எண்ணுகின்றேன். நான் என்னுடைய இருக்கக்கூடிய அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்து பரந்தாம வீட்டிற்கு நான் செல்ல தயாராகி கொண்டிருக்கிறேன். இன்றைய வகுப்பில் பாபா கூறியதை போல் என்னுடைய பழைய சுபாவம், என்னுடைய சம்ஸ்காரங்களின் மீது வெற்றியடைய போகின்றேன். என்னுடைய கர்மேந்திரியங்களின் மீது வெற்றியடைய போகின்றேன். ஒவ்வொரு அடியிலும் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கின்றேன். பாப்தாதா ஒவ்வொரு நொடியும் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார். பாப்தாதா ஒவ்வொரு நொடியும் என் உடனே இருக்கின்றார். ஆயிரம் கரங்களுடைய தந்தை என்னுடன் இருந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய வகுப்பில் நான் ஒரு விஷயத்தை கடைபிடிக்கப் போகின்றேன். ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மணித்துளியிலும் தந்தையை, அவருடைய படிப்பினையை நான் அனுபவம் செய்ய போகின்றேன். பிராமண வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைந்ததாக, கலகலப்பான, ஊக்கம் உற்சாகம் நிறைந்த பிராமண வாழ்க்கையை வாழப் போகின்றேன். அதற்கு நான் ஸ்ரீமத்தின் மீது கவனம் கொடுக்கின்றேன். இப்பொழுது முதல் என்னுடைய ஒவ்வொரு செயல்களின் மூலமாக ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை எடுக்கப் போகின்றேன். பிறருக்கு சுகத்தை கொடுக்கப் போகின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. எல்லாருக்கும் ஓம் சாந்தி.